Okay, sorry. Now come back to the servlet. So now see the difference. Why? If now come to the difference between the HTML and the servlet concepts, right? So HTML பாத்தீங்கன்னா, you can create a static web page. So HTML it's mainly used for creating a static web pages. But PHP, .NET, like servlet, JSP, இதெல்லாம் இந்த concepts எல்லாம் பாத்தீங்கன்னா, it will create a dynamic web pages. So you know what is the difference between static and dynamic? யாருக்கா தெரியுமா ஸ்டாட்டிக்னா என்ன டைனமிக்னா என்னன்றது மீனிங் என்னன்னு? What is static and what is dynamic? Any idea? Static were used global area in Java. It's a okay. Then dynamic. ஆக்சுவலா இந்த ஸ்டாட்டிக் டைனமிக்ன்ற வேர்டு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க எங்கன்னா இப்போ ஒரு அரே கிரியேட் பண்றீங்க, ஸ்டாட்டிக் அரே, டைனமிக் அரே அப்படி சொல்லுவோம். அந்த இடத்துல சொல்லுவோம் நம்ம ஸ்டாட்டிக் கான்செப்ட்ஸ் அண்ட் டைனமிக் கான்செப்ட்னு. ஸோ ஸ்டாட்டிக் இன் சென்ஸ் இட் இஸ் அ ஃபிக்ஸட், யூ கேன் நாட் சேஞ்ச் எனிதிங். எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, அதான் ஸ்டாட்டிக்ங்கிறது. இட்ஸ் அ ஃபிக்ஸட் கான்செப்ட். பட் டைனமிக் மீன்ஸ் இட் வில் சேஞ்ச். ஓகே, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. டைனமிக்ன்றது என்னன்னா இட் வில் சேஞ்ச், அதுதான் டைனமிக்ங்கிறது. ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ வெப் பேஜஸ்னா என்ன? 1 minute. ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்புறம் கிளாஸ் நடும்போது நடுவில் அட்மிட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, okay. So come to the difference. So static in sense it is a fixed, you cannot change anything, and dynamic means it will be changed continuously. So change ஆயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்னா, இப்போ நீங்க ஒரு HTML யூ ஆர் டிசைனிங் ஒன் வெப் பேஜ், ரைட்? இப்போ உங்க கம்பெனி ஒரு ஆடுக்காக இல்ல உங்க காலேஜோட ஆடுக்காக யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ பேஜ். ஸோ அப்போ நீங்க அந்த பேஜ்ல என்ன பண்ண முடியும்? HTML மட்டும் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அப்போ யூ கேன் டிசைன் த பேஜ், தட்ஸ் ஆல். அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு query கொடுக்கறதோ அதுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்றதோ எதுவுமே நடக்காது. பிகாஸ் இட் இஸ் a fixed, it is only for designing the web page. So there is no request and response. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் யூனிவர்சிட்டியில நீங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்றீங்க, ஒரு ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டிங் சம்திங். இல்ல உங்க காலேஜ் யூனிவர்சிட்டியில நீங்க வந்து ஒரு ரிசல்ட்ஸை ரெக்வஸ்ட் பண்றீங்க, உங்க ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்க. அப்ப யூனிவர்சிட்டி வாட் இட் வில் ரெஸ்பான்ஸ், யூனிவர்சிட்டியோட சர்வர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும்? உங்க ரிசல்ட்ஸை ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்ங்கிறது. ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் சம்திங் அண்ட் யுவர் சர்வர் வில் ரெஸ்பான்ஸ், right? So this kind of programming we can call it as dynamic programming. அதுதான் dynamic web pagesங்கிறது. ஸோ இப்போ ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ்னா லைக் இப்போ இந்த சர்வ்லெட் நான் இப்போ பார்க்குறோம், இது ஒரு வெப் பேஜ். இது இப்போ இது வந்து ஸ்டாட்டிக்கா இது டைனமிக்கா இருக்குமா? இந்த பேஜ் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா இல்ல ஒரு டைனமிக்கா? Now you are seeing the website, right? இப்போ நான் இந்த டுட்டோரியல் பார்க்குறேன். Static. It is a static because you are not request anything. Just நீங்க என்ன பண்றீங்க? You are reading the content. அவ்வளவுதான். இந்த சர்வ்லெட் டுட்டோரியல்னு இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்றோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஜஸ்ட் அதுல இருக்கிற கண்டென்ட்டை we are going to read the content. இது ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ். ஸோ இப்போ இந்த பேஜ் எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க? இந்த வெப் பேஜ் ஒரு HTML இல்ல HTML5 இல்ல பூட்ஸ்ட்ராப் இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டூல்ஸ்ல வச்சுதான் they create a web page, ரைட்? இப்போ இது இல்லாம இப்போ நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜிமெயில் லாகின் போறீங்க. லாகின் போனோட உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது? உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ தட் பேஜஸ் we can call it as dynamic web pages. ஸோ நீங்க அப்ப அந்த இடத்துல என்ன கொடுப்பீங்க? யூ ஹாவ் டு கிவ் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். சர்வர் என்ன பண்ணும்? ப்ரெஸ் பண்ணிடுவீங்க, சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணோன்னே தட் இஸ் யூ ஆர் சென்டிங் த ரெக்வஸ்ட் டு தி சர்வர். எந்த சர்வருக்கு அனுப்புறீங்க? ஜிமெயில் சர்வருக்கு அனுப்புறீங்க. அப்ப சர்வர் என்ன பண்ணும்? இட் வில் ரீட் த கண்டென்ட். உங்க கண்டென்ட் ரெக்வஸ்ட் என்ன பண்ணும்? இட் வில் ரீட். உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ரீட் பண்ணி இட் வில் மேட்ச் த கண்டென்ட். ஸோ அதுக்கிட்ட சர்வர்ல டேட்டா இருக்கு இல்லையா, உங்க டேட்டா. ஸோ அதோட மேட்ச் பண்ணி கரெக்டா இருந்ததுன்னா
it will response. உங்களுடைய இன்பாக்ஸையோ உங்களுடைய கம்போஸையோ ஷோ பண்ணும். இல்லை, if it not matches with the username and password means, so immediately it say your password is incorrect or your username is incorrect. So such kind of messages it will respond. ஸோ அந்த மாதிரி பேஜஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி டெக் கான்செப்ட்ஸ்க்கு தான் நம்ம போகணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஜாவா பேஸ் பண்ண ஐம் ஃபெமிலியர் வித் ஜாவா, எனக்கு வந்து விண்டோஸ் இது தெரியாது, .NET தெரியாது, ஐம் ஃபெமிலியர் வித் ஜாவான்னா அப்போ நீங்க சர்வ்லெட்டோ இல்லை ஜேஎஸ்பியோ யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் த டைனமிக் வெப் பேஜஸ். இல்லை நான் வந்து .NETல நல்ல ஃபெமிலியர், எனக்கு ஒரு வெப் பேஜஸ் கிரியேட் பண்றதுக்குன்னா அப்போ யூ கேன் கோ வித் .NET. இல்லை பிஹெச்பி, PHP I'm so familiar with PHP, you can use with PHP. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு நீங்க டைனமிக் வெப் பேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே, நவ் கம் டு த டிஃப்ரென்ஸ். இப்போ ஜாவாக்கும் PHP அண்ட் .NETக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, .NET யூ நோ த டிஃப்ரென்ஸ், தெரியுமா? என்ன டிஃப்ரென்ஸா இருக்கும் .NET, PHP, ஜாவா, அட்வான்ஸ் ஜாவாக்குலாம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஹியர்? என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு? இப்ப .NETக்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு? இப்ப அட்வான்ஸ் ஜாவாக்கும் .NETக்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் சொல்வீங்க? ஜாவாவோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன பார்த்திருக்கீங்க நீங்க? ஜாவாவோட அட்வான்டேஜஸ்லாம் படிச்சுப்பீங்களே ஜாவாவோட அட்வான்டேஜஸ்னு. So the first thing is it is a open. What is the difference? Ma'am, platform independent. Yes, platform independent, right? And main thing is it is open source. So it's a free of cost. So anyone can download and you can work it in the Java. ஸோ அதுக்கு எந்த அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண போறது இல்லை. இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். அது ஜாவா இருந்தாலும் சரி ஓப்பன் சோர்ஸ் தான், பிஹெச்பினாலும் ஓப்பன் சோர்ஸ் தான். பட் .NET பார்த்தீங்கன்னா .NET வந்து இட் இஸ் நாட் அ ஓப்பன் சோர்ஸ் ஒன். ஸோ .NET இட்ஸ் நாட் அ ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ அதனால உங்க என்விரான்மெண்ட், உங்களுக்கு எது கம்பேட்டபிள் என்விரான்மெண்ட்டோ யூ கேன் கிரியேட் அ வெப் பேஜஸ் யூசிங் எனி ஒன் ஆஃப் த கான்செப்ட், ரைட்? ஓகே, ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் between the static and dynamic pages. Okay, now come to the servlets. That is your first unit. இப்போ servletல பாத்தீங்கன்னா, as I told you earlier, it is one of the component in Java. ஜாவாவில் இருக்கிற ஒரு component இது. And this component is mainly used for creating a web applications. அதுதான். So that is a definition it's here. It's used to create a web applications. Web applications create பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் servlet. Okay, and generates what kind of page? It is a dynamic web page, not a static. It will create a dynamic web pages. So dynamic web pages nale it is a request and response type. ஏதோ ரெக்வெஸ்ட் பண்றீங்க, உங்க சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா you have the two different kinds of programs. One is a client side program and another one is a server side program. ரெக்வெஸ்ட்ன்றது கிளைண்ட் சைட். இப்போ நீங்களே இப்போ நான் யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க, யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதான் என்னோட ரெஜிஸ்டர்ட் நம்பர் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க. நம்ம எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணுறோம்? த்ரூ சம் ப்ரௌசர்ஸ், ஏதாவது ஒரு ப்ரௌசர், எய்தர் க்ரோம் ஆர் சம் மொசிலா ஆர் ஃபயர்ஃபாக்ஸ், சம் ப்ரௌசர் யூ ஆர் கோயிங் டு ரெக்வெஸ்ட், ரைட்? ஸோ அப்போ அந்த ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இதெல்லாம் எதில் எழுதுவோம்? எய்தர் HTML ஒரு பூட்ஸ்ட்ராப், இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லாக யூ ஆர் கோயிங் டு ரைட் அண்ட் எய்தர் HTML பூட்ஸ்ட்ராப் இந்த மாதிரி இதில் எழுதுவோம். ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவை வந்து பாஸ் பண்ணி சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போ சர்வர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எதில் எழுதுவோம்னா இந்த மாதிரி சர்வ்லெட்ஸ், JSP அண்ட் PHP, .NET இந்த மாதிரி server programs. So server programs you are going to write in this elements, right? So அதுதான் difference, another difference. Okay, so இப்போ request எல்லாம் நம்ம எதுல எழுதுவோம்? HTML ல, response எல்லாம் நம்ம servlet இந்த மாதிரி conceptsல எழுதுவோம். So அதனால தான் here the servlet technology it resides at server side.
எந்த சைட்ல தான் இது கான்சென்ட்ரேட் பண்ணும்? இட் ரிசைட்ஸ் அட் தி சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்ல. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் it is very strong and scalable. Very strong and scalable means, as you all know that Java-ngradhe, it is a very strong language. It is a open source. And the scalability. இப்போ வந்து இந்த வெப் அப்ளிகேஷனை வந்து ஒரு 100 யூசருக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இல்லை இப்போ நவ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் ஒரு 1000 யூசர்ஸ் வந்து நான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்டெண்ட் த்ரூ திஸ் ஜாவா ப்ரோக்ராமிங். ஸ்கேலபிலிட்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். நான் இப்போ ஒரு கான்செப்ட்ல இந்த வெப் பேஜை டிசைன் பண்ணியிருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மாடிஃபை பண்ணணும். ஸோ தட் ஆல்சோ யூ கேன் டூ வித் தட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஸ்கேலபிலிட்டி அண்ட் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லாங்குவேஜ் and it is a server side programming language. So adu main ana keyword note பண்ணிக்கோங்க. It is a server side programming language. Okay. And இப்போ இந்த மாதிரி சர்வ்லெட்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் இருந்ததுன்னா, we have a CGI னு சொல்லுவாங்க. CGI, it's a one concept for server side programming. That CGI we can call it as common gateway interface. அதாவது இந்த சர்வ்லெட், PHP இந்த மாதிரி டெக்னிக்கல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராம் எழுதணும்னா they have to use what type of programming? CGI programmings. That is common gateway interface programming னு சொல்லுவாங்க. It's a kind of scripting programming. Okay. So that before that they have used for creating a server side. இப்போ ஆனால் அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. லாட் ஆஃப் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் அண்ட் போர்ட்டபிலிட்டி. ஸோ இதெல்லாம் தே ஹவ் மிஸ்ட் அவுட் இன் சிஜிஏ. பட் இப்போ சர்வ்லெட்ல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஜாவால என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் படிச்சிங்களோ இது எல்லாமே எதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சர்வ்லெட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் இன் ஜாவா. ஸோ that is a more advantage here. Okay. And servlet, you see here you have a lot of APIs. API in sense application programming interfaces. What is API? இப்போ நீங்க சர்வ்லெட்டை வந்து நான் ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணணும். என்னோட டேட்டாபேஸ் நான் வந்து ஒரு SQL சர்வர் வச்சிருக்கேன். என்னோட டேட்டாஸ் ஃபுல்லாக என்னோட SQL சர்வரில் இருக்கு. அப்போ இந்த சர்வ்லெட் யாரோட கனெக்ட் பண்ணணும்? ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஐ நீட் API. அதுக்கு ஒரு API தேவைப்படும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணணும். ஐ வாண்ட் டு கிரியேட் ஒன் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ அதுக்கு ஐ நீட் சம் APIs. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் யூ ஹாவ் டு யூஸ் சம் இன்டர்ஃபேஸஸ். ஸோ ஹியர் சர்வ்லெட் ஆல்சோ யூ ஹாவ் அ லாட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்கு காம்போனன்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லைக் எக்ஸாம்பிள் இஸ் generic servlet, HTTP servlet, servlet request, servlet response. இந்த மாதிரி நிறைய lot of APIs are there to connect to your servlet programming. Okay. And see here. So these are the main advantages of servlet here. So what is the first one thing? You can create a web application. Servlet use பண்ணி நம்ம என்ன பண்றோம்? நம்ம web application create பண்றோம். And second one thing is you have APIs, lot of APIs to connect the interfaces and the classes. அந்த API குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய classes இருக்கும், நிறைய functions இருக்கும், நிறைய interfaces இருக்கும். லைக் இப்போ நீங்களே ஒரு பெஸ்ட் இது சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ ஹெடர் ஃபைல், math.hன்னு ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கு. அப்போ அந்த math.hல என்னென்ன இருக்கும்? why you are importing math.h? எதுக்காக இம்போர்ட் பண்றோம்? what is the reason? anyone response? math.hனா எதுக்காக? சில C++ல math.hன்னு போடுவீங்க. அந்த ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணும். எதுக்காக? மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்றதுக்கு மேடம். எஸ், குட். ஸோ எய்தர் இப்போ எனக்கு ஒரு ஐ வாண்ட் டு யூஸ் சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன், டேன் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி, இல்லை நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு இம்போர்ட் த ஹெடர் ஃபைல். அந்த ஹெடர் ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டேன்னா இட் வில் சப்போர்ட் ஆல் தி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அது இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த மாதிரி ஒரு math.hன்னு ஒன்று இல்லைன்னா வாட் ஹேப்பன் ஹியர்? யூ ஹாவ் டு ரைட் அ கோடிங் ஃபார் ஈச் ஃபங்க்ஷன். ஒரு சைன்னா என்ன பண்ணுமோ அதுக்கெல்லாம் நீங்க கோடிங் எழுதணும். அதே மாதிரி ஒரு tan ஃபங்க்ஷன் இருக்கு, tan ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அதுக்கு நீங்க கோடிங் எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க கோடிங் எழுதணும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் we are importing that header file and you are using that function. So similar that API, it's nothing but it's a kind of interface. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா நிறைய
கிளாஸஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ப அதுக்கான மெத்தட்ஸ், அதுக்கான சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், எவ்ரிதிங் வித்தின் தட் API. ஸோ அதுதான் சர்வ்லெட் இஸ் ஆல்சோ ஹேஸ் சம் APIs, ரைட்? அண்ட் இட் ஆக்ட்ஸ் as an interface. It acts as an interface. So anything you can do with that interfaces. And you have the classes. நான் சொன்ன மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு. அண்ட் இட் வில் ரெஸ்பான்ஸ். மெயினாக உங்க சர்வர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா ரெக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். யாராவது ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். நான் இப்போ ப்ரௌசர்ல ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன்னா அந்த ப்ரௌசர்ல அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் இட் வில் கிரியேட் ஃபார் அ டைனமிக் வெப் பேஜ், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் சர்வ்லெட்ஸ். அண்ட் see the architecture here. இப்போ client and the server, client and server, ஓகே? இப்போ கிளைண்ட் என்ன, இப்போ இமேஜின் பண்ணுங்க, நம்ம எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. நம்ம காலேஜ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சர்வர் இது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ப்ரௌசர்ல இருந்து நீங்க உங்க நம்பரை ரெக்வெஸ்ட் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணும், தட் ரெக்வெஸ்ட் இட் பாஸ் ஆன் டு தி சர்வர். சர்வருக்கு பாஸ் பண்றோம். இந்த சர்வர்ல என்ன பண்ணும், உங்க ரெக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு இப்போ உங்க டேட்டா பேஸ், ஆக்சுவலா சர்வர்ல இருக்காத டேட்டா பேஸ், சர்வர் என்ன பண்ணும், ஒரு டேட்டா பேஸோட லிங்க் பண்ணும். அந்த டேட்டா பேஸ்ல தான் உங்களுடைய டேட்டாஸ் ஃபுல்லா இருக்கும். உங்க நம்பர், உங்க நேம், உங்களுடைய மார்க்ஸ், எவ்ரிதிங் இட் இஸ் இன் த டேட்டா பேஸ். ஸோ சர்வர் என்ன பண்ணுது, இட் வில் கனெக்ட் வித் த டேட்டா பேஸ் அண்ட் இட் வில், நீங்க என்ன query கேட்டீங்களோ அதுக்கான query எடுத்துட்டு வந்து திரும்ப again it pass to the server. சர்வருக்கு பாஸ் பண்ணி சர்வர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். See here the server will response. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நம்ம வெப் அப்ளிகேஷன்ல கிரியேட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் அ சர்வ்லெட்ஸ். அதுதான். ஸோ இப்போ நீங்க இந்த ஒரு ஆர்கிடெக்சர் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எனக்கு எதெல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். HTML எங்க யூஸ் பண்ணுவோம், சர்வ்லெட் எங்க யூஸ் பண்ணுவோம், .NET எங்க யூஸ் பண்ணுவோம், PHP எங்க யூஸ் பண்ணுவோம், SQL சர்வர் எந்த இடத்துல வரும், இந்த கம்யூனிகேஷன் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்கன்னா. இப்போ கிளைண்ட்னு வர இடத்துல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, HTML யூஸ் பண்ணும். HTML or HTML5 or Bootstrap. ஸோ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லா கிளைண்ட்ல எழுதும், ரைட்? இப்போ இதுல ஏதாவது வேலிடேஷன், இப்போ நான் யூசர் நேம் வந்து கரெக்டா கொடுக்கணும், அட் சிம்பிள் யூஸ் பண்ணணும், கேரக்டர்ஸ் கரெக்டா இருக்கும்னா அப்போ சர்வர் சைட், கிளைண்ட் சைட் வேலிடேஷன் எல்லாம் எதுல எழுதுவோம், ஸ்கிரிப்டிங்ல. எய்தர் யூ கேன் யூஸ் ஜாவா ஸ்கிரிப்டிங் ஆர் VB ஸ்கிரிப்டிங். ஸோ வேலிடேஷன் செக் பண்றது ஃபுல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றோம். தென் சர்வர் ப்ராசஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராம்ஸ் தான் சர்வ்லெட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சர்வர் சைட் ப்ரோக்ராம், சர்வ்லெட்ஸ், PHP, .NET இதெல்லாமே சர்வர் சைட் ப்ரோக்ராம். இப்போ இந்த சர்வர் வந்து ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுது. அப்போ அதுவும் நம்ம இந்த சர்வரோட நம்ம டேட்டா பேஸ் எப்படி, அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி நம்ம இதுக்குள் we will create an entire application. ஸோ இதுதான் ஒரு வெப் அப்ளிகேஷன் கான்செப்ட்ங்கிறது. ஓகே, ஸோ ஐ திங்க் யூ ஆர் கிளியர் வித் தட். வாட் இஸ் வெப் அப்ளிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. See here, these are the elements, these are the interfaces. The web terminologies. Terminology in sense, it's like some definitions, like static na enna, dynamic na enna, and what is HTTP. HTTP, it is nothing but the protocol. இப்போ நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு யூ ஹாவ் டு கிரியேட் அ ப்ரோட்டோகால். அதுதான் தட் ப்ரோட்டோகால் we can call it as HTTP protocol, hypertext transfer protocol. And this protocol will communicate the server and client. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறது, பாஸ் பண்றது, ரெஸ்பான்ஸ் பண்றது எல்லாமே இந்த ப்ரோட்டோகால் தான் அந்த வேலை பண்ணும். ஸோ அதனால இங்க சர்வ்லெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் a HTTP request. And the request எப்படி போகுது, either get method or post method. இது என்னன்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் we will send the request, get or post. ஓகே, அண்ட் கண்டெய்னர்ல என்ன இருக்கும், நம்மளுடைய சர்வர்ல இருக்கிற பேஜஸ். இப்போ நீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணணும்ன்றதுக்கான ஃபார்மேட், அதாவது அதுக்கான பேஜஸ். ஸோ எவ்ரிதிங் இட் இஸ் கண்டெய்ன் த கண்டெய்னர். அண்ட் கண்டென்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, ஒரு டெக்ஸ்டா ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா, இல்ல ஒரு இமேஜா ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா, இல்ல ஒரு வெப் பேஜா ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா, இன் வாட் மேனர் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பான்ஸ்.
அதோட ஃபார்மேட் என்ன, அதோட கண்டென்ட் என்ன, ஸோ தட் இட் வில் பி இன் அ கண்டென்ட் டைப். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஹியர். அண்ட் சர்வர், இப்போ இந்த சர்வர்ன்றது என்னது? இப்போ இந்த ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு யூ நீட் அ சர்வர் கனெக்டிவிட்டி, ரைட்? ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இங்க மோஸ்ட் ஃபெமிலியர் சர்வர் பார்த்தீங்கன்னா டாம்கேட் வெப் சர்வர். டாம்கேட்னு ஒரு ஒரு கேட் சிம்பிள் இருக்கும். அந்த கேட் சிம்பிள்ல நம்ம இங்கே பண்ணுவோம். இதுல நீங்க இதே டாட் நெட்டா இருந்ததுன்னா ஐஏஎஸ் வெப் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அப்பாச்சி வெப் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வெப் சர்வர்ஸ் இருக்கு. இதுல இங்க நம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஜாவா பொறுத்த வரைக்கும் டாம்கேட் வெப் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி என்ன சர்வர் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வெப் டெர்மினாலஜிஸ். Okay, website, you know the definition of a website. Static website na enna, dynamic website na enna. So adha நம்ம already discuss பண்ணது. And you know the HTTP. HTTP, it is a protocol. So it will send the request and it will pass the response. So adha HTTP protocol. இதெல்லாம் நம்ம ஜெனரல் இது. Okay, now come to the get method and the post method. Get method and post method, இது actually it will ask in the 2 marks question also. What is the difference between the get and the post? Get and post na என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு டேட்டாவை டைப் பண்றேன், என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் அடிச்ச உடனே நவ் யூ see இந்த அட்ரஸ் பார். அட்ரஸ் பார்ல போய் பாருங்க, நம்ம என்ன ரெக்வெஸ்ட் அனுப்புறோம்ன்றது அங்க அட்ரஸ் பார்ல தெரியும். இப்போ நீங்க ஒரு சப்மிட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ அப்போ அந்த இடத்துல யூ ஹாவ் டு தட் கண்டென்ட் இட் இஸ் ஷோன் இன் த அட்ரஸ் பார். கொஸ்டின் மார்க் போட்டு வரும். அப்படி அந்த இடத்துல டேட்டாவை பாருங்க. பார்க்கும்போது ஒரு கிரிப்டடா இருந்ததுன்னா, இட் இஸ் நாட் இன் த ரீடபிள் ஃபார்மேட். அப்படி இருந்ததுன்னா அப்ப நம்ம என்ன ஃபார்மேட்டை யூஸ் பண்றோம்? நம்ம கெட் மெத்தட் ஆர் போஸ்ட் மெத்தட். ஸோ அந்த என்ன ஃபார்மேட்ல ஒரிஜினலா அப்படியே இருந்ததுன்னா இட் இஸ் இன் த கெட் மெத்தட். ஓகே, இல்ல செக்யூர்டா அனுப்புறோம், அதாவது சம்திங் நான் என்ன அனுப்புறேங்கிறத அவங்க ஹேக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செக்யூர்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப யூ கேன் அப்ளை த போஸ்ட் மெத்தட். ஸோ ரெண்டுமே கம்யூனிகேஷனுக்கு தான், அதாவது டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான். நீங்க கொடுக்குற டேட்டாவை, அதாவது ரெக்வஸ்டா போறதோ இல்லை ரெஸ்பான்ஸா வர்றதோ ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கு இங்க அந்த மெத்தட் அதுதான் நம்ம இங்க கெட் அண்ட் போஸ்ட்னு சொல்றோம். ஸோ கெட் அண்ட் போஸ்ட் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா யூ ஆர் கோயிங் டு சென்ட் த்ரூ த ஹெட்டர். ஓகே, கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹியர் யூ ஹாவ் சம் லிமிடெட் கண்டென்ட். கெட்ல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஒன்லி a லிமிடெட் கண்டென்ட். பட் போஸ்ட்ல யூ கேன் சென்ட் a large amount of data. எவ்வளோ டேட்டா வேணாலும் நீங்க அனுப்பலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் சைஸ். பட் கெட் மெத்தட்ல யூ ஹாவ் சம் சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் இட் இஸ் நாட் செக்யூர். ஹியர் போஸ்ட் இஸ் செக்யூர் டேட்டா. போஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு? இட் இஸ் a செக்யூர் டேட்டா. ஏன்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அப்படியே கிரிப்டா என்கிரிப்டா மாறி தான் அட்ரஸ் பார்ல போகும். பட் இது இங்க அப்படி கிடையாது. கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க உங்க அட்ரஸ் பாரை போய் பாருங்க, நீங்க என்ன டேட்டா அனுப்பியிருக்கீங்கன்னு நாங்க ரீட் பண்ண முடியும் என்னால. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் செக்யூர்ட் அண்ட் இட் இஸ் செக்யூர்ட் ஹியர். அண்ட் இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் பிகாஸ் நிறைய நம்ம இட் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட். ஏன்னா நம்ம கம்மியான டேட்டா தான் யூஸ் பண்றோம் கெட்ல. பட் இங்கே வந்து போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இட் வில் பி லெஸ் எஃபிஷியன்ட். ஓகே, and then get request is idempotent. That means இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன். இப்போ நீங்க ஒரு செகண்ட் ரெக்வெஸ்ட்டும் நீங்க, ஆனா உங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. ஆனா என்ன பண்றேன், எகெயின் உங்க சர்வர்கிட்ட நீங்க திரும்ப இன்னொரு கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ எகெயின் யூ ஆர் ஆஸ்கிங் another question to your server. அப்போ என்ன பண்ணுன்னா
ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கே இன்னும் ஆன்சர் வரல, அப்போ செகண்ட் வந்து இக்னோர் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா இதுவே என்ன பண்ணிடும், உங்களுக்கு இக்னோர் பண்ணிடும். பட் போஸ்ட் அப்படி கிடையாது. நீங்க பாட்டு ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டே இருக்கலாம், அது பாட்டு ரெஸ்பான்ஸ் அனுப்பிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் போஸ்ட். அதனால தான் இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட்னு சொல்றோம், இட் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட். அது நீ கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் வந்திருக்கா அதெல்லாம் பத்தி கவலைப்படாது. நீ செகண்ட் கொஸ்டின் கேட்கறியா, கேளு, நீ பாட்டு கேள்வி கேட்டுட்டே இரு. அது எப்போ சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. பட் இங்க அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் வில் டேக் த செகண்ட் query. ஸோ அதனால இட் இஸ் ஐடம்போட்டன்ட் அண்ட் இட் இஸ் நாட் ஐடம்போட்டன்ட். அண்ட் கெட் ரெக்வெஸ்ட் கேன் பி புக் மார்க். ஸோ எது வரைக்கும் போயிருக்கு, ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் வந்தா தானே ப்ராசஸே பண்ணுது. ஸோ அதனால இட் வில் பி அ புக் மார்க். பட் ஹியர் இட் கேன் நாட் பி புக் மார்க் எனிதிங். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த கெட் அண்ட் த போஸ்ட். ஓகே, so these are the main difference. Here you have a limited, here you have a large data and not secured. It is secured data, can be bookmarked and cannot be bookmarked, and it is idempotent and not idempotent, and it is more efficient and it is a less efficient. So these are the main differences between the get and the post method. See here, கண்டெய்னர் நான் சொன்னேன் இல்லையா, கண்டெய்னர்ல என்னது இருக்கு உங்களுக்கு, யூ ஹாவ் அ வெப் பேஜஸ், கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ், அதான் கண்டெய்னர்ங்கிறது. ஸோ கண்டெய்னர் எங்க இருக்கு, இட் இஸ் இந்த சர்வர் சைட். கண்டெய்னர் எங்க இருக்கும், சர்வர் சைட்ல தான் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் சர்வர்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம்னு சொல்றோம். ஜென்ரலா பாருங்க, நம்ம என்ன கேட்டாலும், நம்ம எதை கேட்டாலும் யார்கிட்டயும் என்ன சொல்றோம், எல்லா டேட்டாவும் சர்வர்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், சர்வர் தான் இட் வில் ஸ்டோர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ it has a container to அப்போ எப்படி இன்ஃபர்மேஷன் இருக்கும், in the form of web pages. So another, it is a container. So container is present in the server side. So any request and response வந்து உங்களுக்கு எது வழியா தான் நடக்கும், சர்வர் வழியா தான். ஸோ சர்வர் என்ன பண்ணும், அந்த கண்டெய்னர்ல இருந்து எடுத்து தான் ஒன்னொன்னுத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமாங்கிறத ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகே, and see here நான் சொன்னேன் இல்லையா, web application servers. So generally you have the two different types of servers. அதான் ரெண்டு ப்ரோக்ராம். இப்போ கம்ப்யூட்டர் அக்செப்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த ரெக்வெஸ்ட் மேட் பை அதர் ப்ரோக்ராம் நோன் அஸ் கிளைண்ட். ஸோ ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கும். வெப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரே சிஸ்டம்ல தான் பண்றோம். ஒரே சிஸ்டம்ல பண்ணும்போது நானே தான் கிளைண்ட்னு இமேஜின் பண்ணிக்கணும், நானே தான் சர்வர்னு இமேஜின் பண்ணிக்கணும். எல்லாருமே அப்படிதான். இப்போ காலேஜ்ல இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க ஒரு லேப் செஷன்ல அப்படின்னா, ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் டு இமேஜின் யூ ஆர் அ கிளைண்ட் அண்ட் யூ ஆல்சோ யர் சர்வர். சர்வரும் உங்ககிட்டே தான் இருக்கு, கிளைண்ட்டும் உங்ககிட்டே தான் இருக்கு. அப்போ ரெண்டு ப்ரோக்ராமும் நம்ம அங்கேயே தான் ஆக்சஸ் பண்றோம். ஆனா என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் விண்டோஸ்ல யூஸ் பண்ணிப்போம். கிளைண்ட்டை வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு நோட் பேட்ல எழுதுவோம், சர்வருக்கு இன்னொரு நோட் பேட்ல எழுதுவோம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு, இந்த கிளைண்ட்டையும் சர்வரையும் கனெக்ட் பண்றதுக்கு நடுவுல ஒரு சர்வர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே சர்வருங்கிறது. ஸோ அது என்ன மாதிரி சர்வர் யூஸ் பண்றீங்க, because this server only provides the services for communication and it provide the resources. எப்படி ரன் பண்ணணும், ஒரு நெட்வொர்க்ல எப்படி ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி எப்படி அவங்களுக்குள்ள they have to communicate with and they have to communicate with data transfer, எப்படிலாம் அவங்க டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சர்வர் நம்ம யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ அதுதான் வெப் சர்வர்ஸ். ஸோ வெப் சர்வர்ஸ் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் கனெக்ட் வித் யுவர் கிளைண்ட் அண்ட் சர்வர் ப்ரோக்ராம். அதாவது ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கு நம்ம கிட்ட, கிளைண்ட்டுக்கான ப்ரோக்ராமையும் எழுதியிருக்கேன், சர்வருக்கான ப்ரோக்ராமும் எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்றதுக்கு, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு ஐ நீட் அ சர்வர். அப்பதான் அது ப்ராப்பரா நீங்க ரெக்வஸ்ட் அனுப்புனீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏன்னா உங்ககிட்ட நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, சர்வருக்கான கண்டெய்னர்ல நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. பட் எந்த ப்ரோக்ராம் இந்த சர்வருக்கு கரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது தான் இந்த சர்வர். ஸோ இட் வில் கம்யூனிகேட், it act like an interface, it act like a resource. So அதுதான் server plays an important role. So இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ what are the example நான் சொன்ன பாருங்க, Apache, Tomcat, Resign, அது மாதிரி you have a lot of web servers to connect with your client and server. Okay, see this is a communication, எப்படி ஒரு data transfer ஆகுது.
Mm. Okay, now we'll come to the simple program. Program பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, see இது ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. யூ ஹேவ் த ஏபிஐஸ். மெயினாக யூ நீட் அன் ஏபிஐ. இப்போ நீங்கள் ஹெடர் ஃபைல் அங்கே போட்டிருப்பீங்க இல்லையா? ஜாவாவில் என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஜாவா ப்ரோக்ராம் போடுறதுக்கு என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? பேசிக்காக என்னென்ன ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஒரு ஜாவா ப்ரோக்ராம் போடணும்னா நீங்கள் பேசிக்காக என்ன ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க? Please, anyone response? ஜாவால ஏதாவது ஒரு ஹெடர் ஃபைல் சொல்லுங்க எக்ஸாம்பிள். இப்போ ஆப்லெட் போடுறீங்கன்னா அங்க என்ன நீங்க ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணுவீங்க? இல்ல சிம்பிள் மல்டி த்ரெடிங் போடுறீங்கன்னா அதுக்கு என்ன ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணிருப்பீங்க? என்ன பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணிருப்பீங்க? சி சி பிளஸ் பிளஸ்ல ஹெடர் ஃபைல்னு சொல்லுவோம். ஜாவா பொறுத்த வரைக்கும் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதே மீனிங் தான், பட் வி கேன் கால் இட் அஸ் அ பேக்கேஜ். ஸோ என்ன பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்? இப்போ நீங்கள் ஒரு ஆப்லெட் ப்ரோக்ராம் போடணுங்கன்னா ஜாவா டாட் ஏடபிள்யூடி டாட் ஸ்டார் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை சாதாரண ப்ரோக்ராம்ஸ் போடணும்னா ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார் போடுவோம். ஓகே, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் போடணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் ஐஓ டாட் ஸ்டார் பேக்கேஜ். அந்த மாதிரி நம்ம நிறைய பேக்கேஜஸ் ஜாவாவில் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே சர்வ்லெட்டை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் பேக்கேஜஸ் ஃபார் கம்யூனிகேஷன். அண்ட் அனதர் டிஃப்ரென்ஸ் இஸ் அங்கெல்லாம் நீங்கள் ஜாவான்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே எல்லா இடத்துலையும் ஜாவா எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணும். சர்வ்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு என்னது? யூ ஹாவ் டு யூஸ் வாட்? ஜாவா எக்ஸ் டாட் சர்வ்லெட் டாட் ஸ்டார் and java x dot servlet dot http dot star. So these are the two important packages for servlet programming. So servlet programming எழுதணும்னா கண்டிப்பா எந்த ரெண்டு பேக்கேஜ் நீங்க இம்போர்ட் பண்ணணும்? java x dot servlet dot star and java x dot servlet dot http dot star. So these are the two packages are needed to write your servlet programming. So அந்த பேக்கேஜஸ் குள்ள என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, see here you have the servlet class, servlet request class, servlet response class, request dispatcher, configuration, context, thread filtering, so many classes. அந்த பேக்கேஜ் குள்ள நிறைய கிளாஸஸ் இருக்கு. எல்லாமே எதுக்காகனா it will support your servlet programs. நீங்க எழுத போற servlet programsக்கு சப்போர்ட் பண்றதுக்கான கிளாஸஸ் இதெல்லாம். ஓகே, so அதுதான் you have to note it. The two important packages are java x dot servlet and java x dot servlet dot http. Okay, then come to the life cycle. So this is also an important question. Servlet life cycle. Servlet life cycle. Okay, life cycle of the servlet. Life cycle na என்னது? What is the meaning of life cycle? எல்லாத்துக்குமே லைஃப் சைக்கிள் இருக்கு. இப்போ ஒரு பட்டர்ஃப்ளைனாலும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு, ஹியூமன்னாலும் ஒரு லைஃப் சைக்கிள். ஸோ வி ஹாவ் த லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் மீன்ஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் வேர் இட் கோஸ் டு எண்ட், ரைட்? ஸோ எந்த இடத்துல ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறோம், அதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்றோங்கிறது தான் லைஃப் சைக்கிள். ஸோ ஹியர் தட் த சர்வ்லெட் இஸ் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் அ லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள்ல என்னென்ன இருக்குன்னா, இட் ஹேஸ் சம் மெத்தட்ஸ். எந்த மெத்தடை முதல்ல கால் பண்ணணும், எதை நெக்ஸ்ட் கால் பண்ணணும், எதை லாஸ்ட் கால் பண்ணணும். ஸோ அப்போ யூ ஹாவ் சம் மெத்தட்ஸ், யூ ஹாவ் சம் ஹைரார்கீஸ். ஓகே, ஸோ தட் ஹைரார்கி கண்டெய்ன்ஸ் யுவர் லைஃப் சைக்கிள். ஸோ நவ் தீஸ் ஆர் த மெத்தட்ஸ்.
First one is you have to load the servlet class. And servlet first நீங்க என்ன பண்ணணும், நீங்க முதல்ல servletக்கான program போடணும். Then you create an instance. Create an instance means what? டைப் பண்ணதுக்கு அப்புறம் அதை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணீங்கன்னா தான் it will create an instance. ப்ரோக்ராம் போடுறீங்க நோட்பேட்ல நோட்பேட் or some editor you are going to use. So type the program and you compile the program. After compilation it will create an instance. So அப்ப அந்த instance create பண்ணோன்னு first எதை invoke பண்ணும்? It will call the init method. இதுதான் மெத்தட். ஸோ அப்போ என்ன மெத்தட் இருக்குன்னா 3 main methods in the life cycle. இதுதான் 3 main methods. What are the methods? Init method, service method and destroy method. Init, service and destroy. So init instance, see here, இதான் அதோட ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, நம்மளோட servlet class லோட் பண்ணுது. Then it will call the init method. First init method na it's a kind of initialization. So உங்க server programs-க்கு என்னென்ன variables எல்லாம் வேணும் எல்லாத்தையும் everything it's going to initialize. Okay. But this method is optional. Compulsory இந்த programல இந்த init method இருக்கணுமான்னு கேட்டா it is an optional method. So it's not compulsory. கண்டிப்பா init கொடுத்தே ஆகணுமான்னா அப்படி கிடையவே கிடையாது. init இல்லாமயே நம்ம program எழுதலாம். So init method it's not a compulsory method. And service, this is a compulsory method. Service method தான் compulsory method. Here you have two types of services. நான் சொன்னேன் இல்லையா, get services and post services. இந்த ரெண்டு service method தான் important services. அதுதான் either get யூஸ் பண்ணலாம் or you can use a post method. And at last you are calling a destroy. Destroy என்ன, நான் என்னென்னலாம் இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா everything it's going to be deleted from the memory. Because it is a wasted one thing. ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. I have completed all the process. So I want to free the memory. So எப்படி ஃப்ரீ பண்ணுவீங்க? Completely you have to destroy. You call the destroy. Destroy கொடுத்தீங்கன்னா அப்ப எல்லா மெமரியும் ஃப்ரீ பண்ணிடும். நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணிருந்தீங்களோ that everything it's going to be deleted. So that is a destroy method. And this method is also an optional method. It is not a compulsory. இதுவும் கம்பல்சரி கிடையாது. அப்ப எது மட்டும்தான் உங்க ப்ரோக்ராம்ல கம்பல்சரி? இந்த சர்வீஸ் மெத்தட் மட்டும்தான் கம்பல்சரி. init மெத்தடும் destroy மெத்தடும் இட்ஸ் both are not compulsory. ஓகே, அத லோடட் ஆகும்போது கிரியேட் ஆகும்போது and init method, see here public void init எப்படி கொடுப்போம் நம்ம? you can call it as a public void init method. And exception, ஜாவால படிச்சிருப்பீங்க exception. Handle the exception. How you are going to handle the exception? இப்போ எக்ஸெப்ஷன் தான் என்னது? எரர்ஸ். இப்போ நீங்க ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டே இருக்கு, நடுவில் ஒரு எரர் வந்துருது. எரர் வந்தா என்ன உங்களுக்கு? அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் ஆகி வெளில வந்துடும். ரைட்? ஸோ இட் வில் நாட் கண்டினியூ ஃபர்தர். Abruptly it will stop the program and it will come out of the program. But when you are writing an exceptional handling means what? If error occurs, it will go to some other place. நீங்க எங்க போக சொல்றீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு it will continue the program. It will not stop abruptly. அப்படியே பாதியிலே விட்டுட்டு வராது. ப்ரோக்ராமை திரும்ப கண்டினியூ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் பண்ண வைக்கும். அதுதான் எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங். If any error occurs, it will handle the program and successfully compiled the program. So that is the exception. அது நிறைய exceptions படிச்சிருப்பீங்க ஜாவா பொறுத்த வரைக்கும். But here for servlet you have a special kind of exception that we can call it as servlet exception. Servlet programல ஏதாவது error வந்ததுன்னா how you are going to handle here? You can handle with that servlet exception. So அதுதான் இங்க throw, try, catch இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. So அதுதான் init method and service. நான் சொன்ன மாதிரி service method. இப்போ என்ன சர்வீஸ் பண்ண போகுது உங்களுக்கு? உங்க ப்ரோக்ராம் என்ன சர்வீஸ் பண்ண போகுது? நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்ப போறீங்க, ரெஸ்பான்ஸ் வரப்போகுது நமக்கு. ஸோ யூ ஹாவ் த 2 சர்வீசஸ், ரைட்? நீங்க யூ ஆர் சென்டிங் த ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வில் கம். ஸோ அப்போ இதுதான் சர்வீசஸ், ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். இது எப்படி ரெக்வெஸ்ட் அனுப்புறோங்கிறதுக்கு தான் கெட் மெத்தட் அண்ட் போஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ வாட் ஆர் த 2 ஆர்குமெண்ட்ஸ்? ரெக்வெஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆர்குமெண்ட். அண்ட் see here 2 எக்ஸெப்ஷன்.
சர்வ்லெட் எக்ஸெப்ஷன் உங்களுக்கு தெரியும். சர்வ்லெட்ல ஏதாவது எரர் வந்தா அதை ஹேண்டில் பண்றது. அண்ட் இன்புட் அவுட்புட்ல எரர் வந்தனா யூ கேன் ஹேவ் அன் ஐஓ எக்ஸெப்ஷன். இது நம்ம ஜாவாலே போட்டிருப்போம் இந்த ஐஓ எக்ஸெப்ஷன். ஸோ இதுதான் சின்டாக்ஸ் ஹியர். ஜஸ்ட் யூ நோட் ஆன் த சின்டாக்ஸ். ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அண்ட் ஃபைனலி யூ கேன் கால் த டெஸ்ட்ராய் மெத்தட். ஸோ டெஸ்ட்ராய் மெத்தட் இட்ஸ் ரிமூவிங் த இன்ஸ்டன்சஸ் ஃப்ரம் த மெமரி. அதான் நீங்க என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ எவ்ரிதிங் இட்ஸ் கோயிங் டு கிளீன் அப். It's going to clean up your memory. That's the destroy method. So this is the life cycle. Okay. And methods எல்லாம் நிறைய இருக்கு. ஜாவா பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த see here do get method, do post method இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம சர்வீஸ்ன்னு சொல்றதை விட we can use a do get method and do post method. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்க. Okay. Now I will show the simple program of the servlet. எப்படி ஒரு simple program இருக்கும் அதை நம்ம இங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க. This is a program you are going to write in a server. So ஒரே ஒரு மெசேஜ், just you are going to print the message welcome to servlet. ஓகே, இது என்னது? வெல்கம் டு சர்வ்லெட்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்றோம். இது ஒரு சர்வர் ப்ரோக்ராம், நாட் அ கிளைண்ட் ப்ரோக்ராம். இட் இஸ் அ சர்வர் ப்ரோக்ராம், ரைட்? ஸோ இப்போ இந்த சர்வர் ப்ரோக்ராம் என்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு பிரிண்ட் ஒன் மெசேஜ். ஒரே ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் வெல்கம் டு சர்வ்லெட். அதுதான். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஓகே. ஸோ நவ் see here what are all the packages. என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா? these are the two important packages you have to use for servlet. javax.servlet.http.star and javax.servlet.star. இது ரெண்டுமே சர்வ்லெட்டுக்கான பேக்கேஜ். அதனால யூ ஹாவ் டு புட் எக்ஸ். கண்டிப்பா என்ன புட் இது பண்ணணும், யூ ஹாவ் டு புட் தி எக்ஸ். இது java.io.star. இம்போர்ட் java.io.starனா அப்போ நீங்க சம் இன்புட் அவுட்புட்டும் வாங்குறீங்க. அதனால java.io.starரும் நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஓகே. And you know that class name. What is the name of the class here? Demo servlet. It is the name of the class and extends HTTP servlet. இதெல்லாமே காமன் தான். நீங்க எந்த ப்ரோக்ராம் எழுதுனீங்கனாலும் you have to write extends and you have to write the service. இதுவும் சர்வீஸ், இதுவும் ஜென்ரல் தான். அண்ட் கண்டென்ட் டைப் சொல்றதும் ஜென்ரல் தான். ஸோ இதெல்லாமே உங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் வரதான் செய்யும். ஓகே. So what is the name of the class? Demo servlet. And extends என்னது? HTTP servlet. ஏன்னா நம்ம என்ன கம்யூனிகேஷனுக்கு என்ன ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்றோம்? HTTP ப்ரோட்டோகால் தான். ஓகே. அண்ட் இப்போ என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம? கெட் சர்வீஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? கெட் சர்வீஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. பப்ளிக் வாய்ட் do get. அண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ற ரெக்வெஸ்டும் ரெஸ்பான்ஸ் ரெண்டு எவ்ரிதிங். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த டூ பேராமீட்டர்ஸ், ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். அண்ட் த்ரோஸ் டூ எக்ஸெப்ஷன்ஸ், ரெண்டு எக்ஸெப்ஷன், சர்வ்லெட் எக்ஸெப்ஷன் அண்ட் ஐஓ எக்ஸெப்ஷன். ஓகே. தென் ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த ஆர்இஎஸ்னா நீங்க எங்க இருக்குன்னா, நீங்க இங்க என்ன வேரியபிள் அசைன் பண்ணிருக்கீங்க உங்க ரெஸ்பான்ஸை? ஆர்இஎஸ்ல நம்ம அசைன் பண்ணிருக்கோம். புரியுதா? இந்த ஆர்இஎஸ் டாட் செட் கண்டென்ட் டைப், செட் கண்டென்ட் டைப் பார் அப்படின்னு போட்டு என்ன கொடுத்துருக்கோம்? டெக்ஸ்ட் பார் HTML. இப்போ இதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இது ஒரு சர்வர் ப்ரோக்ராம், கரெக்டா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை போட்டேன்னா ஒரு சர்வர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. அப்போ யார் இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ்? இங்க ஆர்இஎஸ் தான் ரெஸ்பான்ஸ், ரைட்? ஓகே. இது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? உங்க சர்வர் ப்ரோக்ராம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? ஒரு வெப் பேஜா இல்ல ஒரு டெக்ஸ்ட் பார் HTML? டெக்ஸ்ட் பார் HTMLனா அப்போ ஒரு வெப் பேஜா ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. இப்போ நீங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல உங்க ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்க, கொடுத்தோன்னே என்ன வருது? அது ஒரு பேஜ் காமிக்குது. அந்த பேஜ்க்குள்ள யூ ஹாவ் யுவர் ரிசல்ட் கண்டென்ட்.
ஒரு டேபிள் மாதிரி போட்டு உங்க ரெஜிஸ்டர் நம்பர், உங்க நேம், அதுக்கான லிஸ்ட், அதுக்கான சப்ஜெக்ட் கோட்ஸ், சப்ஜெக்ட்னு அது ஒரு வெப் பேஜா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. வாட் இஸ் அ கண்டென்ட் டைப்? எய்தர் டெக்ஸ்ட் பார் HTML. டெக்ஸ்ட் பார் HTMLனா அதுல டெக்ஸ்டும் இருக்கும், இல்ல வெப் பேஜஸாவும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, அந்த ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ரெஸ்பான்ஸ் பண்றது நம்ம என்ன பண்ண வைக்கிறோம்? பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். So that is the object here, print writer object. So print writer object means it will print the data in the response page. So what is the name here? PW and response dot get writer. See here res dot get writer. Okay, இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம்? HTML ரெஸ்பான்ஸ் பண்ண போறேன். ஸோ உங்க சர்வ்லெட் பேஜ்க்குள்ள நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? ஒரு HTML டேக்ஸ் யூஸ் பண்றோம். நம்ம HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு பாடி டேக், அந்த பாடி டேக்குள்ள நம்ம என்ன பிரிண்ட் பண்ண வைக்கிறோம்? வெல்கம் டு சர்வ்லெட். இந்த மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். பிரிண்ட் ரைட்டர் பாருங்க, பிரிண்ட் ரைட்டர் டாட் println HTML body section welcome to servlet and finally you close the body tag and HTML tag. அதாவது ஒரு HTML ப்ரோக்ராம் எப்படி எழுதுவீங்க? ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு HTML ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம்? HTML டேகை ஸ்டார்ட் பண்ணுவோம், பாடி டேக் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்குள்ள வெல்கம் டு சர்வ்லெட்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். Then again you close the body tag, again you close the HTML tag. And finally print writer dot close. Print writer close பண்ணிடு. That's all. So this is a sample program to print the message welcome to servlet. இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணீங்கன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? உங்களுடைய வெப் பேஜ்ல வெல்கம் டு சர்வ்லெட்ன்ற மெசேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் சர்வ்லெட் ப்ரோக்ராமான. எனி டவுட்? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? His response. பாருங்க, இதுவும் ஒரு டுட்டோரியல் தான். சர்வ்லெட் டுட்டோரியல்ன்றதுல இதுலயும் அதே தான் இருக்கு பாருங்க, லைஃப் சைக்கிள் அண்ட் சேம் திங். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், எந்த டுட்டோரியல் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த டுட்டோரியல் தான் கிடையாது, எனி டுட்டோரியல் யூ கேன் யூஸ் இட். See here the same life cycle பாருங்க, init method, service method and destroy method. So init methodனா என்ன பண்றோம்? service method என்ன பண்ணோம்? சர்வீஸ்ல ரெண்டு மெத்தட் சொன்னேன், கெட் மெத்தட் ஒன்று, போஸ்ட் மெத்தட் ஒன்று. அதே தான். ஸோ டுட்டோரியல் பாயிண்ட்லேயும் அதே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, அதே ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள். இங்க என்ன அவுட்புட் வரும்? இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட் வரும்? Hello world. Yes, good. So what is the message? Hello world. Hello worldங்கிற மெசேஜ் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ த சேம் ப்ரோக்ராம், ஆனால் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ரெண்டு பேக்கேஜ் நான் சொன்ன மாதிரி, ரெண்டு பேக்கேஜ் இம்பார்ட்டன்ட், சர்வ்லெட், சர்வ்லெட் டாட் HTTP அண்ட் IO. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் அதே மாதிரி, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ரோக்ராம்? ஹலோ வேர்ல்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் HTTP சர்வ்லெட். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மெசேஜ் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங் டைப் ஒரு மெசேஜ்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி, அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த மெசேஜ் ஹியர்? ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஹலோ வேர்ல்டு ஸ்டோர் பண்ணுறோம். தென் இங்கே என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? கெட் சர்வீஸ். ஸோ வாட் இஸ் த சர்வீஸ்? இந்த இடம் தான் நான் சொன்னது, எய்தர் கெட் யூ வரலாம், இல்லை போஸ்ட் வரலாங்கிறது. ஓகே, கெட் வந்தால் என்ன வரும், என்ன மாதிரி இருக்கும், போஸ்ட் வந்தால் என்ன மாதிரி இருக்கும்ன்றத அந்த டிஃப்ரென்சஸ் பார்த்தோம் நம்ம. And you have the two parameters, request and response. So what is the content type here? அங்க RES னு பார்த்தோம் கரெக்டா. இங்க என்ன இருக்கு? ஃபுல் நேம்ல இருக்கு, ரெஸ்பான்ஸ்ன்ற. இது நம்ம நேம் தான், நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். பட் இங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம்ல தான் நீங்க கண்டென்ட் டைப் சொல்லணும். இந்த இடத்துல கெட் ரைட்டரும் அங்க நேம்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ தட் திங் யூ ஹாவ் டு மைண்ட் இட். ஓகே, அண்ட் பிரிண்ட் ரைட்டர் அவுட்,
அங்க pwன்னு போட்டீங்க. இங்க என்னது out equal to response dot get writer and out dot println heading tag குள்ள see here heading tag குள்ள what you are printing here message. ஏன் இந்த மாதிரி இருக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் double quotation, see here double quotation h1 tag plus message plus double quotation slash h1. ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம? ஏன் அப்படியே ஒரே டபுள் கொட்டேஷன்லேயே கொடுத்துடலாமே? இதுலேருந்து ஆரம்பிச்சு டபுள் கொட்டேஷனை நான் இது வரைக்குமே கொடுத்துடலாமே. ஏன் நான் இங்கே செப்பரேட் பண்ணியிருக்கேன்? வாட் இஸ் த ரீசன்? இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிங் மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணி இங்க கெட் பண்றோம். அதனால பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர், எனக்கு இந்த மெசேஜோட வேல்யூ வரணும். இந்த மெசேஜ்க்கு நான் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கணும், தட் ஸ்ட்ரிங் இட் வில் பாஸ் இன் டு திஸ் வேரியபிள். நான் இப்போ இதேட டபுள் கொட்டேஷன் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? மெசேஜ்னு தான் அவுட்புட் கிடைக்கும், நாட் அ ஹலோ வேர்ல்ட். Okay, so here you want the value of the string. அப்ப I want to concatenate பண்ணனும் நான். First h1 tag htmlங்கிறதுனால h1 tag plus I'm concatenating this message plus slash h1. So அதனால this is a step for concatenation. See here compilation. இதே மாதிரி நீங்க எப்படி நீங்க ஜாவா ப்ரோக்ராம் எப்படி கம்பைல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்க கம்பைல் பண்ணணும். ஜாவா சி போட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரன் பண்ணணும். எங்க போய் பார்க்கணும்னா இந்த மாதிரி ப்ரௌசர்ல போய் see here, ஏன்னா இது வெப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ நீங்க கம்பைல் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ரன் த ப்ரோக்ராம் இன் அ வெப் ப்ரௌசர். ப்ரௌசர்ல போய் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் இது ஒரு அந்த ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்டுங்கிற அந்த ஃபைல் நேம் புரியுதுங்களா? ஹலோ வேர்ல்ட் போட்டிங்கன்னா அப்போ நவ் see the output here hello world. இது என்ன ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆகுது? h1 டேக் ஹெட்டிங் டேக். நீங்க HTML h1 h2 h3 h6 வரைக்கும் போகும். ஸோ இதுல h1 சைஸ்ல அந்த ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுது. அண்ட் see here the port number 8080. இது 8080 போர்ட்லயும் சில பேர் ரன் பண்ணுவாங்க, சில பேர் வேற போர்ட்லயும் ரன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். இது போர்ட் நம்பருங்கிறது நிறைய இடத்துல என்ன மீன் பண்றாங்க? இப்போ இது ஆக்சுவலா ஒரு சிஸ்டம். இப்போ இந்த ஒரு சிஸ்டம்குள்ள நம்ம கேன் யூஸ் 36,000 போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம. அதாவது அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரன் பண்ண வைக்கலாம். அதுல ஒன் ஆஃப் த போர்ட் 8080 போர்ட் வந்து ஃபார் வெப் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த வெப் அப்ளிகேஷனை இந்த போர்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஹியர். ஸோ இப்போ ரன் பண்ணணும் ப்ரௌசர்லன்னா அப்போ நீங்கள் எப்படி கொடுக்கணும்? http:/localhost 8080 and hello world கொடுத்தீங்கன்னா now you can run. இதை நீங்க டைரக்டாவும் போடலாம், இல்ல டெப்ளாய் பண்ணி ஒரு XML ஃபைல் வழியாவும் கால் பண்ணலாம். அப்படியே டைரக்டாவும் போர்ட்ல சர்வரோட கனெக்ட் பண்ணியும் ரன் பண்ணுவாங்க சில பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, XML ஃபைல்ல போய் XML ஃபைல்குள்ள இந்த ஹலோ வேர்ல்ட கால் பண்ணி அதுலேருந்து ரன் பண்ணுவோம், அந்த XML ஃபைல் வழியா ரன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டெப்ளாயும் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான், இது இட்ஸ் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு எப்படி லேப்ல சொல்லி தராங்களோ அதே மாதிரி தான் இது. ஓகே, ஸோ இன் 2 ways you can run this program. ஸோ எல்லாருக்கும் புரியுதா இந்த கான்செப்ட்? எப்படி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இருக்கும், எப்படி ரன் பண்ணணுங்கிறது? எனி டவுட்? Any doubt? Please respond. Then I will start the another one, form data. Any doubt? So basic servlet na enna, and what are the packages in the servlet, and what is the life cycle of the servlet, and what are the APIs, and how to write a simple program in servlet. So idha நம்ம இப்ப complete பண்ணிருக்கோம். Any doubt? No, ma'am. Okay. And now come to the another thing, form data. See here.
So either நான் சொல்லிட்டேன் already, as I told you earlier, you can use two types of services, get or post service, right? எந்த service வேணாலும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் நான். Okay. And next one is reading form data using servlet. இப்போ போன ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சர்வர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம், ரெஸ்பான்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம், நீங்க எப்படி ரெக்வெஸ்ட் அனுப்புவீங்க, அதுக்கு உங்க சர்வர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு see the complete communication of request and response. Okay, so what is in this program, how you are sending the request, நீங்க எப்படி ரெக்வெஸ்ட் பாஸ் பண்ணுவீங்க, அதை உங்க சர்வர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதை தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay, so how you are sending the request, எப்படி நீங்க உங்க ரெக்வெஸ்ட் அனுப்புவீங்க சொல்லுங்க பாப்போம். In what way you can send the request? என்கிட்ட போயிட்டு I have a question, நான் இதை எப்படி நான் அனுப்புவேன் என்னோட சர்வருக்கு, எப்படி அனுப்புவீங்க? இப்ப நீங்களே உங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல உங்க ரிசல்ட்டை பார்க்கணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி உங்க ரெக்வெஸ்ட்டை அனுப்புறீங்க நீங்க? using register number. ரெஜிஸ்டர் நம்பர். Using ஓகே, register number. இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குவீங்க, அது எங்க கொண்டு போய் கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க அந்த ரெஜிஸ்டர் நம்பரை? அப்ப அங்க யூ ஹேவ் தட் கண்ட்ரோல், ரைட்? அங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். த்ரூ தட் கண்ட்ரோல் யூ ஹேவ் டு கிவ் யுவர் ரெக்வெஸ்ட், ரைட்? ஏதாவது ஒரு கண்ட்ரோல் ஒன்று, அது தட் கண்ட்ரோல் இட் மே பி a text box control or rich text box or multiple options or submit buttons or text box, some form controls, ஏதாவது ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூ கேன் சென்ட் யுவர் ரெக்வெஸ்ட். அப்படிதான் உங்க ரெக்வெஸ்ட்டை நீங்க அனுப்ப முடியும். ஸோ ரெக்வெஸ்ட் அனுப்புறதுக்கு கண்டிப்பா வாட் த திங் இஸ் நீடட் ஹியர் யூ ஹாவ் டு கிரியேட் அ ஃபார்ம். ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் வச்சு கிரியேட் பண்ணி தான் த்ரூ தட் ஃபார்ம் ஒன்லி யூ கேன் கிவ் யுவர் ரெக்வெஸ்ட். அப்படிதான் நம்ம ரெக்வெஸ்ட்டை அனுப்ப முடியும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த டாபிக்ல. ஸோ ரீடிங் ஃபார்ம் டேட்டா யூசிங் சர்வ்லெட்ஸ். உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபார்ம் கிரியேட் பண்றது. HTML நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, இன்புட் டைப் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் ஆர் இன்புட் டைப் பட்டனோட நேம். இந்த மாதிரி நீங்க எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது உங்களுக்கு HTML ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? இப்போ நம்ம அந்த ஃபார்ம்ல இருந்து எப்படி அந்த டேட்டாவை ரீட் பண்றது, அது எப்படி ஒரு ரெக்வெஸ்ட்டை அனுப்புறது, அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ for sending the request, here you need a 3 main methods. இதுதான் 3 important methods are needed to send your request. What are the methods? Get parameter method, get parameter values method, get parameter names method. So these are the 3 important methods to send your request. Get parameter means it will take only one value. Parameter values, names அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்ட ஸ்ட்ரெச்சில் அனுப்பலாம். ஸோ நான் உங்க எக்ஸாம்பிள்ல வரும்போது நான் சொல்றேன் எப்படின்னு. நவ் see here. So this is the example program. இப்போ என்ன, முதல்ல இதோட ஸ்கிரீன் பாருங்க எப்படி இருக்குன்னு. See here. இப்போ நான் இந்த பேஜ் கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நேம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், லாஸ்ட் நேம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அண்ட் யூ ஹாவ் த சப்மிட். இப்போ இதுதான் உங்க ப்ரோக்ராம். இப்போ இதை நீங்க எதுல கிரியேட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி எனக்கு ஒரு டிஸ்பிளே வரணும். இதை நீங்க எதுல கிரியேட் பண்ணணும்? அப்போ ஏன்னா நான் ரெக்வெஸ்ட் அனுப்ப போறேன். அப்ப இது இந்த ஸ்கிரீன் வரதுக்கு நான் எதுல கிரியேட் பண்ணணும், என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்? Guys, you understand my question? I want a screen like this. First name or a text box, last name or a text box, and you have a submit button. இதுக்கு நான் என்ன எதுல போய் கோடிங் எழுதணும்னு கேக்குறேன். So this is the coding. அப்ப you have to create a HTML file. First நீங்க என்ன பண்ணணும்? அப்போ
ரெக்வஸ்ட் தானே அனுப்ப போறீங்க. நான் என்னோட நேம் அனுப்ப போறேன், என்னோட ஃபர்ஸ்ட் நேம் அனுப்ப போறேன், என்னோட லாஸ்ட் நேம் அனுப்ப போறேன் சர்வருக்கு. ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நான் சர்வருக்கு அனுப்ப போறேன். அதுதான் என்னோட ரெக்வஸ்ட். இப்ப சர்வர் என்ன பண்ணுது, இந்த 2 பேரையும் ஆட் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜா சொல்ல போகுது. அவ்வளவுதான். சர்வர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது, நீங்க இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, ஒரு 2 நம்பர்ஸ், யூ ஹாவ் டு கிவ் த 2 நம்பர்ஸ், input 1 and input 2. உங்க சர்வர் என்ன பண்றீங்க, இந்த 2 நம்பர்ஸையும் வாங்கி ஆட் பண்ணி இட் வில் ரெஸ்பான்ஸ், அந்த அடிஷன் வேல்யூவை ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. அப்படி கூட நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ அதே மாதிரி தான், யூ ஆர் பாசிங் த 2 ஸ்ட்ரிங்ஸ், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நான் அனுப்ப போறேன். உங்க சர்வர் என்ன பண்ணும், அந்த 2 ரெக்வஸ்டையும் வாங்கி அந்த 2 நேமையும் கன்கேட்னேட் பண்ணி எனக்கு அனுப்ப போகுது. அதுதான் எனக்கு செய்ய போகுது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஹியர். ஸோ அப்போ இதுக்கு எத்தனை ப்ரோக்ராம் வேணும் முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் டு ரைட் 2 programs, one for sending the request and another one for responding. நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு கான்செப்ட் தெரியணும். எதை நம்ம HTML எழுதணும், எதை நம்ம வந்து PHP எழுதணும், இல்ல .NETலயோ இல்ல சர்வ்லெட்லயோ எதை எழுதணுங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணணும், எங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும், இல்ல VB ஸ்கிரிப்ட் எங்க யூஸ் பண்ணணும். ஸோ தட் கான்செப்ட் யூ ஹாவ் டு நோ, தென் ஒன்லி யூ கேன் கிரியேட் அ வெப் அப்ளிகேஷன். அப்பதான் ஒரு பக்காவான ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன், நாட் அ சிம்பிள் ஒன். ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன் நம்ம அப்பதான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க இதை ஒரு வெப் அப்ளிகேஷனா நினைச்சுக்கோங்க. இப்போ என்ன கான்செப்ட் உங்களுக்கு, நான் ஹாவ் டு கிவ் த யூசர் நேம், 2 நேம்ஸ் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஒன்று கொடுக்குறோம். இப்போ இதை சர்வருக்கு நான் அனுப்புறேன். சர்வர் என்ன பண்ணுது, இந்த 2 நேமையும் வாங்கி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல எத்தனை ப்ரோக்ராம் வேணும் எனக்கு, ஐ நீட் 2 programs. ஸோ 1 for creating a page. இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணணும். இதுக்கு ஏதாவது ரொம்ப நம்ம தேவையா, ஒன்றும் கிடையாது. சிம்பிள் HTML ஃபைல், ஒரு சிம்பிள் HTML ஃபைல் இருந்தால் போதும், எனக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த சப்மிட்டை ப்ரெஸ் பண்ணோன்னே எங்கே போகணும், ஆக்சுவலாக எங்கே போகணும் உங்களுக்கு இந்த சப்மிட்டை ப்ரெஸ் பண்ணா? So after submitting the button, your program is shifted to where? எங்க போகணும் உங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்க ரெஜிஸ்டர் நம்பர் இங்க டைப் பண்றீங்க, டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்றீங்க. அப்ப எங்க போகும் உங்க டேட்டா? உங்க டேட்டா எங்க போகும்? உங்க டேட்டா சர்வருக்கு போகும். உங்க சர்வர் தான் என்ன பண்ணும், உங்க டேட்டாவை ரீட் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ இது ஒரு ப்ரோக்ராம் அண்ட் உங்க சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்றது இன்னொரு ப்ரோக்ராம். See here you have the 2 programs. அதான் நான் சொன்னேன், one is a client one and another one is a server one for response. Okay, இப்போ first come to the client. Clientல என்ன பண்றோம், I want to design like a page இந்த மாதிரி. So opening HTML tag and closing HTML tag and body section, அதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, கோலன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும். கரெக்டா? கோலன் டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அண்ட் நேம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ்? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். இதான் என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வரணும், அடுத்தது ஒரு பிரேக் டேக்னா நெக்ஸ்ட் லைன்ல வரும் உங்களுக்கு. லாஸ்ட் நேம் அண்ட் பக்கத்துல என்ன வரணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். And what is the name of this text box? இந்த text box ஓட நேம் என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த நேம் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு என்ன நேம் பண்றோம் நம்ம, லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, இப்போ 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங், யூ கிரியேட் அ பட்டன். பட்டன் எப்படி கிரியேட் பண்ணோம், HTML இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அண்ட் வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட். ஸோ இப்போ இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு, சப்மிட் பட்டனும் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த சப்மிட்டை ப்ரெஸ் பண்ணா எங்க போகணும்னு சொன்னேன் உங்களுக்கு, சர்வருக்கு போகணும். ஸோ சர்வருங்கிறது இப்போ இங்க எங்கே இருக்கு, see here, அதுதான் நம்ம இங்க கொடுக்குறோம். ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு ஹலோ ஃபார்ம். சி, நீங்க சப்மிட் ப்ரெஸ் பண்ணா எந்த இடத்துக்கு போகணும் உங்களுக்கு, ஹலோ ஃபார்ம். இப்படி கொடுப்பாங்க சில பேர்.
சில பேர் எப்படி கொடுப்பானா அந்த லோக்கல் ஹோஸ்ட் அங்க போட்டோம் பாத்தீங்களா, http லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் கோலன் 8080 ஸ்லாஷ் ஹலோ ஃபார்ம் அப்படிதான் ஆக்சுவலா கொடுக்கணும். இவன் வெறும் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துருக்கான், சர்வர் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் கரெக்ட். யூ ஹாவ் டு கிவ் த கம்ப்ளீட் அட்ரஸ். அங்க எப்படி நம்ம கொடுத்தோம், http கோலன் லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்லாஷ் ஹலோ ஃபார்ம் அந்த மாதிரி கொடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும், நீங்க சப்மிட்டை ப்ரெஸ் பண்ணா இட் கோஸ் டு தி சர்வர், சர்வருக்கு போகும் உங்களுக்கு. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சர்வர் பார்த்துக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன அனுப்பிட்டீங்க, நீங்க யூ ஹாவ் சென்ட் த ரெக்வெஸ்ட், ரைட். அண்ட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னா அப்போ உங்க சர்வர் என்ன மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்ணுது, கெட் சர்வீஸ் யூஸ் பண்ணுது, போஸ்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுது. இல்ல என்னோட சர்வர் வந்து போஸ்ட் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுது, அப்ப அங்க என்ன கொடுக்குறேன், நான் போஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எய்தர் யூ கேன் கிவ் கெட் ஆர் போஸ்ட். பட் இங்க போஸ்ட் கொடுத்தேன்னா அங்க போஸ்ட் வழியா தான் நீ அனுப்பணும். இல்ல இங்க கெட் கொடுத்துருந்தீங்கன்னா அங்க கெட் வழியா தான் அனுப்புறோம். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ், த நேம் ஆஃப் த சர்வர் அண்ட் த மெத்தட் ஆஃப் த சர்வீஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்ட் முடிச்சிருக்கோம், நம்ம கிளைண்ட் பார்ட்டு முடிச்சிருக்கோம், அதாவது ரெக்வஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கோம். இப்போ நவ் கம் டு த சர்வர் பார்ட். இப்போ உங்க சர்வரை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரெண்டு ப்ரோக்ராமுமே நம்ம எங்கே தான் எழுதுறோம், ஒரே சிஸ்டம்ல தான் எழுதுறோம். நானே தான் கிளைண்ட்டும் நானே தான் சர்வரும். இப்போ உங்க சர்வர் ப்ரோக்ராம் இன்னொரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. வாட் இஸ் யுவர் சர்வர் ப்ரோக்ராம்? ஹியர் யூ ஆர் ரைட்டிங் servlet.star, servlet.http, அதே மாதிரி தான் io.star இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹலோ ஃபார்ம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்த நேம் தான் அங்க கரெக்டா இருக்கணும். பாருங்க, ஹியர் should be the same name. ஏன்னா உங்க சர்வர் ப்ரோக்ராமோட நேம் என்னவோ அதே தான் நீங்க இங்க கொடுக்கணும். ஸோ இட் should be the same name, hello form. And as usual நான் சொன்ன மாதிரி extends http servlet. இப்போ நீங்க சொல்லலாம், மேம் நீங்க அங்க மெத்தட் போஸ்ட் தானே இருக்கு, அப்ப அங்க போஸ்ட் சர்வீஸ் தானே வரணும், இங்க எப்படி கெட் சர்வீஸ் வந்தது? நல்லா பாருங்க, இந்த கெட்டை என்ன பண்ணிருப்பாங்க, போஸ்ட்டுக்குள்ள கெட்டை கால் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ எதுதான் போகும், ஆக்சுவலா போஸ்ட் தான் போகும். இது இன்டைரக்டா பண்ணிருக்காங்க. நீங்க இந்த ஸ்டெப்பே தேவையே இல்லை, இட்ஸ் நாட் நீடட். நீங்க டைரக்டா என்ன பண்ணிடலாம், இங்கேயே பப்ளிக் வாய்ட் டூ போஸ்ட்னே கொடுத்துட்டு போயிடலாம். இவன் இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கான், கெட்டுக்குள்ள போஸ்ட்டை கால் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் தேவையில்லை, நீங்க டைரக்டாவே டூ போஸ்ட்னே ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிம்பிளா இன்னும் கொஞ்சம் முடிச்சிடலாம் நம்ம அந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஹியர் இப்போ ரெக்வெஸ்ட். இப்போ நீங்க அந்த ப்ரோக்ராம் வழியா ரெக்வெஸ்ட் அனுப்புறீங்க இல்லையா, அதெல்லாம் எதுல போய் ஸ்டோர் ஆகும், ரெக்வெஸ்ட்ல ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்க அனுப்ப போறீங்க பாத்தீங்களா, தட் இட் ஸ்டோர்ட் இன் தி ரெஸ்பான்ஸ். இப்போ இது ரெண்டுமே வேலை செய்யும். போன ப்ரோக்ராம்ல நம்ம எந்த ரெக்வெஸ்ட்டும் அனுப்பல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் சர்வர் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுச்சு, அதாவது இது மட்டும் தான் பண்ணுச்சு போன ப்ரோக்ராம்ல. பட் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கோம். நம்ம என்ன ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கோம், ரெண்டு ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு ரெக்வெஸ்ட், லாஸ்ட் நேம்னு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன். அதானே, அது ரெண்டு தானே ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ், ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று, லாஸ்ட் நேம் ஒன்று. ஸோ அந்த ரெக்வெஸ்ட்டையும் அண்ட் ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸையும், அண்ட் யூ ஹாவ் தட் handling two exceptions and content type. என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வரப்போகுது, திரும்பவும் நம்ம வெப்பேஜா தான் நம்ம கண்டென்ட் அனுப்ப போறோம். ஓகே, அண்ட் வாட் இஸ் அ டைட்டில் ஹியர்? நான் ஏதோ ஒரு டைட்டில் ஒன்று வச்சிருக்கேன், யூசிங் கெட் மெத்தட் டு ஃபார்ம் டேட்டா, டைட்டில் ஒன்று வச்சிருக்கேன். அண்ட் பிரிண்ட் ரைட்டர் எதில் அசைன் பண்ணியிருக்கேன், அவுட்ல அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்க, out.println. இப்போ நான் அந்த மெசேஜ் இதுல என்ன மெசேஜ் போட்டிருக்கேனோ இது எல்லாம் எனக்கு அந்த வெப்பேஜ்ல வரும், ரெஸ்பான்ஸா வரும். என்ன நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்க, HTML. ஏன்னா ரெஸ்பான்ஸ் எப்படி வருது, எனக்கு ஒரு HTML பேஜா, ஒரு வெப்பேஜா வரப்போகுது ரெஸ்பான்ஸ். ஸோ அதுக்கு ஒரு ஹெட் செக்ஷன், டைட்டில். நான் இங்க என்ன டைட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த டைட்டில் வரும், யூசிங் கெட் மெத்தட் டு ரீட் ஃபார்ம் டேட்டா, அந்த டைட்டில் வரும். அப்புறம் வர்ற வெப்பேஜோட பேக்ரவுண்ட் கலர், ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட்டோட வெப்பேஜோட பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர். தென் ஒரு ஹெட்டிங் டேக் ஒன்று, ஹெட்டிங் டேக்கும் இதே தான், இதே டைட்டில் தான், ஹெட்டிங்கும் இதே டைட்டில்.
அண்ட் இப்போ அந்த ரெக்வஸ்ட் ரீட் பண்றேன் பாருங்க. இதுதான் இந்த மெத்தட். நான் 3 மெத்தட் சொன்னேன் இல்லையா? கெட் பேராமீட்டர் நேம்ஸ், கெட் பேராமீட்டர் வேல்யூஸ். அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை யூஸ் பண்றேன் பாருங்க. நான் அனுப்பியிருக்க ரெக்வஸ்ட்டை ரீட் பண்றேன். ஸோ ஆனா எப்படி பிரிண்ட் பண்றேன் பாருங்க. அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஹியர் ஐ வில் கிரியேட் அன் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நேம். என்னோட அவுட்புட் ஸ்கிரீன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் ஸ்கிரீன் இந்த மாதிரி இருக்கும். See here. இதுதான் என்னோட சர்வரோட அவுட்புட். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம சொன்ன டைட்டில் யூசிங் கெட் மெத்தட் டு ரீட் ஃபார்ம் டேட்டா. தென் என்ன லிஸ்ட் இது? அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணது. அதுல ஃபர்ஸ்ட் நேம் கோலன் நான் அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட். அப்ப நான் என்ன ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன்? ஜாரான்னு அனுப்பியிருக்கேன் அந்த ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம்ல. அண்ட் லாஸ்ட் நேம் கோலன் ஆலி. ஆலின்னு அனுப்பியிருக்கான். ஸோ வாட் ஆர் த டூ ரெக்வெஸ்ட்? ஜாரா ஒன்று டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணியிருக்கோம், ஆலி ஒன்று டைப் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ரெக்வெஸ்டும் தான் உங்க ரெஸ்பான்ஸா பிரிண்ட் ஆயிருக்கு இங்க. ஆனா ஒரு ஃபார்மேட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ சர்வர், இட் வில் ரெஸ்பான்ஸ். நான் எப்படி சொன்னேன், உங்க யூனிவர்சிட்டியில நீங்க ரெஜிஸ்டர் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா யூனிவர்சிட்டி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும்? உங்க நேம், உங்க நம்பர், நீங்க எழுதின சப்ஜெக்ட்ஸ், நீங்க வாங்கின இன்டர்னல் மார்க்ஸ், எக்ஸ்டர்னல் மார்க்ஸ். ஸோ அது ஒரு ரெஸ்பான்ஸா வரும். பட் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன ரெஸ்பான்ஸ்? ஃபர்ஸ்ட் நேம் கோலன் ஜாரா, லாஸ்ட் நேம் கோலன் ஆலி. ரைட்? ஸோ இப்போ அதுக்கான ப்ரோக்ராம் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ப்ரோக்ராம் அவுட்புட் எப்படி வந்திருக்குங்கிறது தான். ஸோ பாருங்க, ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன், பேக்ரவுண்ட் கலர், ஹெட்டிங் டேக் நான் சொன்ன டைட்டில், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நேம் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நேம் கோலன் இருந்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் கோலன் இருந்தது. பிளஸ் நீங்க அனுப்பிச்ச ஜாரா. ஜாரா எப்படி ரீட் பண்றது? request dot get parameter first name. இந்த நேம் என்னது? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம்ன்றது நம்ம இங்க சொன்ன நேம். நான் தான் சொன்னேன் நேம் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை தான் நீங்க இங்க யூஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் என்ன கொடுக்குறீங்க? லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். இப்போ பாருங்க, செகண்ட் லிஸ்ட்ல லாஸ்ட் நேம் கோலன் request dot get parameter last underscore name. அவ்வளவுதான். So you close all the unordered list, body tag, HTML tag and everything. இது எல்லாமே எதுக்குள்ள வருது பாருங்க? out.println குள்ள. இவ்ளோ இன்ஃபர்மேஷனையும் நம்ம அந்த வெப் பேஜ்ல பிரிண்ட் பண்றோம். இந்த printlnக்காக தான் நம்ம என்ன பேக்கேஜை இம்போர்ட் பண்றோம்? IO பேக்கேஜ். நீங்க ஜாவால println எல்லாம் கமாண்ட் போட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு என்ன பேக்கேஜ் நீங்க இம்போர்ட் பண்ணுவீங்க? IO பேக்கேஜ். ஸோ இங்கேயும் நம்ம வந்து println யூஸ் பண்றோம். அதனால இட் நீட் an IO பேக்கேஜ். அதுக்காக தான் IO பேக்கேஜ் வந்திருக்கும். So you understand the communication, எப்படி how to send the request and how you can create a response page. Any doubt? இது புரியலன்னா பின்னாடி வர எந்த ப்ரோக்ராமும் புரியாது. Any doubt? Please response. No, ma'am. Hemant only response. What about Divya, Priya, Kavita, Leela? What about others? Please put in the chat any doubt. Yes or no, please put in the chat. மற்றவங்க எல்லாம் சாட்ல போடுங்க. No one is response. Gomati. Gomati.
கோமதி லைன்ல இருக்கீங்களா? Lakshman only response, no doubt, ma'am. What about Divya Priya, Gayatri Kannan? எல்லாம் ஆன் பண்ணிட்டு எங்கேயோ போயாச்சு. இல்ல தூங்க ஆரம்பிச்சாச்சா? Yes, no, ma'am. ம். சரி. ஓகே. Anusha, yes. It's okay, I'll continue. Thank you for your response. Then see, இப்போ another program சேம் தான். சேம் திங். இப்போ நான் கிளைண்ட் என்னன்னு காமிக்கிறேன், சர்வர் என்னன்னு காமிக்கிறேன், அதோட அவுட்புட் காமிக்கிறேன். see this is your client program. இங்க இருக்கு பாருங்க, கிளைண்ட்டுக்கான ஸ்க்ரீன் இது. கிளைண்ட்ல என்ன இருக்கு? கிளைண்ட்ல என்ன இருக்குமா? இதுதான் அவுட்புட் ஃபார் த கிளைண்ட் ப்ரோக்ராம். என்ன இருக்கு பாருங்க. Check box இருக்கு ma'am. Yes, how many check boxes? எத்தனை செக் பாக்ஸஸ் இருக்கு? 3 ma'am. 3 இருக்கு ma'am. 3 check boxes and 1 submit button. என்ன கிரியேட் பண்ணிருக்கோம் நம்ம? ஒரு 3 செக் பாக்ஸஸ் வச்சு, மேக்ஸுக்கு ஒரு செக் பாக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் செலக்ட் சப்ஜெக்ட், அது ஒரு பட்டன். ஸோ இதுதான் உங்க கிளைண்ட் ப்ரோக்ராம். ஓகே. அண்ட் இப்போ நான் இதுல ஏதாவது என்ன சூஸ் பண்ணிருக்கேன், இப்போ மேக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் சூஸ் பண்ணிட்டு ஐ வில் செலக்ட் சப்ஜெக்டை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் உங்க ரெக்வெஸ்ட். வாட் இஸ் யுவர் ரெக்வெஸ்ட்? ஐ எம் செலக்டிங் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிருக்கோம். செலக்ட் சப்ஜெக்டை நான் ரெக்வெஸ்டா அனுப்புறேன். இப்போ அனுப்பிச்சா எனக்கு என்ன ரெஸ்பான்ஸா வருது பாருங்க. என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு? உங்க சர்வர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது இந்த இடத்துல? இப்போ டிக் பண்ணியிருந்தா ஆன்னு காட்டுது, இல்லைன்னா நல்லன்னு காட்டுது மேம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். எந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வந்து கிளிக் பண்ணிருக்கேனோ அதை ஆன்னு காமிச்சிருக்கேன் எனக்கு ரெஸ்பான்ஸ்ல. எதை நான் கிளிக் பண்ணலையோ தட் இட் வில் பி ஷோன் இன் அஸ் எ நல் அண்ட் ஆன். ஸோ இதுதான் உங்க ப்ரோக்ராம். இப்போ இதுதான் உங்க வெப் அப்ளிகேஷன். ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் யுவர் கிளைண்ட் ப்ரோக்ராம்? இப்போ நீங்களா உங்க ப்ரோக்ராமை டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளைண்ட் இல்லை, இப்போ என்ன வரணும்? நாங்க கிளைண்ட்ல நீங்க என்ன கிரியேட் பண்ணணும்? அப்போ HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். குட். ஒரு HTML ஃபைல். அப்ப அந்த HTML ஃபைல்ல நான் எதெல்லாம் கொடுக்கணும்? நான் 3 செக் பாக்ஸஸ், 3 செக் பாக்ஸஸ் அண்ட் 1 சப்மிட் பட்டன். கரெக்டா? ஸோ இதுதான் தட் இஸ் மை ரெக்வெஸ்ட் ஃபைல். ஸோ see here my HTML ஃபைல். உங்க ரெக்வெஸ்ட் ஃபைல் வந்து .htmlனே இருக்கலாம், .java தான் இருக்கணும்னு கிடையாது. .javaவும் இருக்கலாம், .htmlவும் இருக்கலாம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் .html தான். ஏன்னா நம்ம இங்க எங்கேயும் வேற ஜாவா கண்டென்ட் எல்லாம் யூஸ் பண்ணல, வெறும் HTML கண்டென்ட் தான். ஸோ அப்போ நீங்க என்னவாவே சேவ் பண்ணிக்கலாம்? இந்த ப்ரோக்ராமை .html-ஆவே சேவ் பண்ணலாம். ஓகே. see the HTML program. HTML tag, body section and how many check boxes? பாருங்க, input type check box, name equal to max. ஃபர்ஸ்டே நான் செக் பண்ணி வச்சிடறேன், கிளிக் பண்ணியே நான் இனிஷியலாவே வச்சிடறேன். அதனால செக்டுன்னு இங்க கொடுக்குறேன். இல்ல நீங்க எனக்கு வேண்டாம், நான் தான் கிளிக் பண்ணணும்னா நீங்க அதையும் வச்சுக்கோங்க. இது செக்டுன்னு கொடுக்காம விட்டுருங்க. செக்டு. and input type equal to check box, name equal to what? Physics. Input type equal to checkbox, name equal to chemistry, checked equal to chemistry, and input type equal to submit. ஒரு submit button. வேல்யூ ஆனா என்ன கொடுத்திருக்கேன்? select subject. அதனால தான் இங்க ஹெட்டிங் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு? select subject னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இத கிளிக் பண்ணா எனக்கு எந்த ப்ரோக்ராம் போணும்? அப்போ வாட் இஸ் த நேம் ஆஃப் த சர்வர் ப்ரோக்ராம்? சர்வர் ப்ரோக்ராமோட நேம் என்ன போ எனக்கு? செக் பாக்ஸ்.
அண்ட் என்ன சர்வீஸ் நான் யூஸ் பண்ண போறேன்? Post. போஸ்ட் Post சர்வீஸ். service. Okay, that's all. So your client program is over, right? I think good. Now come to the server program. இப்போ சர்வரோட அவுட்புட் எப்படி இருக்கணும் காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு. இது இந்த மாதிரி அவுட்புட் இருக்கணும் என்னோட சர்வர் ப்ரோக்ராம். ஸோ ஐ வாண்ட் த ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் த ஹெட்டிங் ரீட் செக் பாக்ஸ் டேட்டா. அப்புறம் ஒரு என்ன லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் நீங்க? அன்ஆர்டர்ட் லிஸ்டா ஆர்டர்ட் லிஸ்டா? Unordered list. Unordered list. See here you have the bullets. So you are creating an unordered list. And ஒரு tag, max flag, physics flag, chemistry flag. இந்த மாதிரி 3 லிஸ்ட் எனக்கு வரணும். சரியா? அதுதான் நம்ம இங்க ப்ரோக்ராம்ல பாருங்க. So java.io.star, servlet.star, http.star and see that name of the server program. என்ன server program name நமக்கு? Checkbox. இதுதான் அங்க சேமா இருக்கணும். And as usual நான் சொன்ன மாதிரி extends http servlet. இங்கே நீங்க டைரக்டா டூ போஸ்ட்னே கொடுத்துருங்க. கெட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டூ போஸ்ட்னே கொடுத்துடலாம் நம்ம. அண்ட் சர்வ்லெட் ரெக்வெஸ்ட், சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் அண்ட் 2 எக்ஸெப்ஷன். இதெல்லாம் காமன் தான். இது எல்லா ப்ரோக்ராமுக்கும் காமனாக தான் எழுதுவீங்க. அண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட் டைப் டெக்ஸ்ட் பார் HTML. நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம்? வெப் பேஜாக தான் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் பிரிண்ட் ரைட்டர் அவுட். இதுவும் அவுட் தான். ஓகே, இப்போ நவ் see the title. டைட்டில் என்ன கொடுக்குறீங்க? ரீடிங் செக் பாக்ஸ் டேட்டா. திஸ் இஸ் யுவர் டைட்டில். தென் out.println. இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த டாக்குமெண்ட் டைப் இதெல்லாம் ஆப்ஷனல். சில பேர் அந்த ஹெட்டிங்ல HTML கொடுப்பாங்க. இதெல்லாமே இட்ஸ் ஆப்ஷனல். இட்ஸ் நாட் நெசசரி. out.println. இந்த println குள்ள தான் நம்ம மொத்த இதையும் கொடுக்க போறோம். HTML tag. இப்போ இந்த HTML தானே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம். HTML tag. டைட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்? நம்ம டைட்டில் பிரிண்ட் பண்ண போறோம். தென் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்றோம் பாருங்க. அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல எத்தனை ஐட்டம்? 3 ஐட்டம். மேக்ஸ் ஃபிளாக், பிசிக்ஸ் ஃபிளாக், கெமிஸ்ட்ரி ஃபிளாக். இப்போ இந்த மேக்ஸ் ஃபிளாக் கோலன் ஆன்னு வந்தது இல்லையா ஆன்சர்? அது எப்படி வந்தது? நவ் ஐ எம் ரெக்வெஸ்டிங். ஏன் ரெக்வெஸ்ட் வச்சு தானே அது வருது ஆன்னு. அப்போ நான் எதை வச்சு ரீட் பண்ணுறேன்? ரெக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர். யாரை ரீட் பண்ணுறேன் நான்? மேக்ஸ் ரீட் பண்ணுறேன். இந்த நேம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். see here மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ இந்த நேம்ஸை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா இதுக்கான வேல்யூ என்னது? இது செக் பாக்ஸ் இது. அதனால ஆனோ ஆஃபோ சொல்லும். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்னு சொல்லும். கிளிக் பண்ணலன்னா நல். இப்போ சொன்னாங்களே நல்லுன்னு உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் இங்கே. ஸோ request dot get parameter max, request dot get parameter physics, request dot get parameter chemistry. So now you see the values on, null, on. So finally you close the response. அவ்வளவுதான். So you understand here? புரியுதா அது? எஸ் மேம். Okay. So you take a break for 5 minutes. 5 minutes break எடுத்துக்கோங்க. Again I'll come back. திரும்ப நான் கண்டினியூ பண்றேன். Thank you. தேங்க்யூ.
Okay, welcome back. Okay, shall we start? Yes, ma'am. Yes, okay. Thank you, Anusha. So, இப்போ இந்த three methodsல what we have discussed, get parameter, um, get parameter values, get parameter names. So, இதுல எதை மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? Get parameter. That is, அப்போ what is the purpose of get parameter? You are going to retrieve the value of one parameter. ஒரே ஒரு கண்ட்ரோல் பேராமீட்டர்னா இங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் வந்து இட் மே பி a text box or it may be a check box or multiple option, so it may be anything, but it will take only one control value. ஏதாவது ஒரு கண்ட்ரோலோட வேல்யூ எடுக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்றோம். ஓகே, and now you are going to discuss these two methods, parameter values and parameter names. இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெக்வஸ்ட் வந்து யூ ஆர் ஜஸ்ட் ஹேவிங் ஒன்லி 2 or 3. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் 2 ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிங்க, ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று லாஸ்ட் நேம். ஸோ அதனால 2 தடவை ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் நேம், ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் லாஸ்ட் நேம். அடுத்த ப்ரோக்ராமில் 3. ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் ஆஃப் மேக்ஸ், ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ், ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ அங்கே 3 யூஸ் பண்ணேன். அதனால நான் ஒவ்வொருத்தரையும் கெட் பேராமீட்டர்னு யூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க ரெக்வஸ்ட் வந்து யூ ஆர் டைப்பிங் ஒரு பிக் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று டைப் பண்றீங்க. அதுல கிட்டத்தட்ட யூ ஹாவ் அ லாட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். அதுல ஒரு 10 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்கு, ஒரு 10 ஆப்ஷன் பட்டன்ஸ் இருக்கு, ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இப்போ நீங்களே ஒரு கம்பெனில ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஃபார்ம். So first name, last name, mother, qualification, father qualification, and comments. அப்புறம் உங்க யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, 10th 12th lot of questions they are going to ask. அப்போ நிறைய ரெக்வெஸ்ட் இருக்கு. அப்போ நீங்க ஒவ்வொரு ரெக்வெஸ்டையும் கெட் பேராமீட்டர்னு போடுறதுக்கு பதிலா அட் அ ஸ்ட்ரெச்ல நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் ரீடிங் த வேல்யூஸ், ஆல் வேல்யூஸ் இன் த ரெக்வெஸ்ட், நாட் அ சிங்கிள் ஒன். எல்லா வேல்யூவும் ரீட் பண்றேன், எல்லா நேம்ஸையும் ரீட் பண்றேன். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் தான் தீஸ் டூ மெத்தட்ஸ், கெட் பேராமீட்டர் வேல்யூஸ் அண்ட் கெட் பேராமீட்டர் நேம்ஸ். ஓகே, ஸோ அதான் ரீடிங் ஆல் த பேராமீட்டர் வேல்யூஸ் அண்ட் ரீடிங் ஆல் த பேராமீட்டர் நேம்ஸ். ஸோ பேராமீட்டருங்கிறது இங்கே வேற ஒன்றும் கிடையாது, உங்க கண்ட்ரோல் தான் உங்க பேராமீட்டர். ஓகே, ஸோ நவ் கம் டு த எக்ஸாம்பிள் ஹியர். See here, reading all form parameters, reading all the form parameters. So what is the name, what is the method you are going to use here? Get parameter names method. என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் நம்ம? get parameter names method. Okay, and not only that, you are having additional methods. இது ரெண்டு additional method இருக்கு பாருங்க. has more elements அப்படின்னு ஒரு மெத்தடும் and next element அப்படிங்கிற ஒரு மெத்தட். So you have the additional of 2 methods இருக்கு. And these 2 methods are come to under enumeration classes. Enumeration classesல இருக்கு. You have the enumeration class. இந்த enumeration classல இந்த ரெண்டு மெத்தட்ஸும் இருக்கு, has more elements and next element. இது எதுக்குன்றதை நான் சொல்றேன், என்ன பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிருக்காங்கிறது சொல்றேன். Now first come to your program. என்ன ப்ரோக்ராம்னு பாருங்க. இங்கே நம்ம நிறைய எக்ஸாம்பிள்க்கெல்லாம் எடுத்துக்கல, ஜஸ்ட் again you have the 2 parameters, ரெண்டு பேராமீட்டர் தான், மேக்ஸ்னு ஒன்று, கெமிஸ்ட்ரி ஒன்று. 1 minute, அந்த இன்புட் இது இல்லை போல. ஓகே, ஸோ இப்போ உங்க ரெக்வெஸ்ட் என்னன்னா, யூ ஹாவ் த 2 ரெக்வெஸ்ட், மேக்ஸ் ஒன்று, கெமிஸ்ட்ரி ஒன்று, அண்ட் த பேராமீட்டர் வேல்யூஸ். அந்த வேல்யூஸை நம்ம ரீட் பண்ணலாம். பட் அங்க போட்ட மாதிரி கெட் பேராமீட்டர்னு போட போறது இல்லை, எல்லாமே பேராமீட்டர் வேல்யூஸை தான் நம்ம ரீட் பண்ண போறோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம். இதுதான் உங்க ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம். இந்த ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன இருக்கு, ஒரு டைட்டில் இருக்கு அண்ட் ஒரு டேபிள். see here, you are creating a table. ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம் and 2 columns. You are splitting into 2 columns.
இந்த காலம்ல ஃபுல்லா பாராமீட்டரோட நேம், அதாவது கண்ட்ரோலோட நேமும், இந்த காலம்ல என்னன்னா அந்த பாராமீட்டரோட வேல்யூஸ், அந்த பாராமீட்டரோட வேல்யூஸ் இந்த காலம்ல. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டே ரெண்டு செக் பாக்ஸ் தான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராமை மாத்திக்கலாம். இதுக்குள்ள இன்னும் ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்ல ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஒரு 4-5 கண்ட்ரோல் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே கோடிங் தான். ஸோ நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் நேம்ஸ் 5 டிஸ்பிளே ஆகும், இங்கேயும் அதோட வேல்யூஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் உங்க ரெஸ்பான்ஸ். இப்போ உங்க ரெஸ்பான்ஸ் இப்போ எப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு, ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம், டேபிள் ஃபார்மேட்ல நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஓகே, தட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ now அதே மாதிரி தான் you have the 2 programs, client program and server program. ஸோ கிளைண்ட் ப்ரோக்ராம்ல இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கே 3 செக் பாக்ஸ் தான், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. எது ஆன் ஆயிருக்கோ அது மட்டும்தான் அங்கே வந்திருக்கு. ஃபிசிக்ஸும் ஆன் பண்ணலை, அதனால ஃபிசிக்ஸ் வரவே இல்லை. எதுக்கு வேல்யூ இருக்கோ அது மட்டும்தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நேம், இன்புட் டைப் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம், எத்தனை கண்ட்ரோல்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் the same thing, what is the server name? Read params. Server name is read params and method equal to post, method equal to post. So now you have created the client file, client file create பண்ணிட்டோம். And what is the extension of this client file? இது வெறும் HTML தான். ஸோ அதனால .html னே சேவ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இப்போ இந்த பண்ண சேஞ்சஸ் எல்லாம் டார்கெட் வேல்யூ எதுக்கு மேம் இருக்கு? இந்த டார்கெட் என்ன ஆக்சுவலா நீங்க இது விண்டோவா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கீங்க. நீங்க see here, இப்போ இது உங்க அவுட்புட் இருக்குல்ல, நீங்க சைடுல லெஃப்ட் சைடு பிரிச்சிருக்கோம் தெரியுமா? இப்போ இந்த வெப் பேஜே இப்போ இதுவே பாருங்க 2 ஸ்ப்ளிட்டா இருக்கு. இது ஒரு இந்த சைடு ஒரு நீங்க வெப் பேஜஸ் HTML ல கிரியேட் பண்ணிருப்பீங்க, ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி. ஸோ லெஃப்ட் சைட்ல என்ன வரணும், ரைட் சைட்ல என்ன வரணும்னு கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா, HTML யூஸ் பண்ணி. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்பிளிட்டும் கிடையாது. இந்த சைட்ல பிரிண்ட் பண்ணணுமா அந்த சைட்ல பிரிண்ட் பண்ணணுமான்னு கிடையாது. ஸோ பிளாங்க்னும் போது அப்போ இட் வில் பி a one screen தான். ஸோ ஒன் ஸ்க்ரீன்ல நீங்க கொடுக்குற கண்டென்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணல, விண்டோஸா ஸ்பிளிட் பண்ணல. HTML நம்ம டேப்ஸ்ன்னு போட்டு கிரியேட் பண்ணுவோம், ரெண்டா பிரிச்சுட்டு இது இந்த சைட்ல வரணும் இது இந்த சைட்ல வரணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ஸ்பிளிட்டிங், எதுவுமே ஸ்பிளிட்டிங்லாம் நம்ம பண்ணல. அப்படி ஸ்பிளிட் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் 2 பக்கமும் இது லெஃப்ட் சைட்ல ஒன்று இருக்கு ரைட் சைட்ல ஒன்று இருக்கு அப்படின்னா எந்த சைட்ல இந்த அவுட்புட் வரணும், லெஃப்ட் சைட்ல வரணுமா ரைட் சைட்ல வரணுமா, அதுதான் நம்ம இங்க டார்கெட்டா கொடுப்போம். டார்கெட் ஈக்குவல் டு வாட், இந்த சைட்ல கொடுக்கணுமா அந்த சைட்ல கொடுக்கணுமா, அதுக்கு ஒரு ஃபைல் நேம் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஸ்பிளிட்டிங்கும் கிடையாது. அதனால டார்கெட் இது இட் இஸ் ஆப்ஷனல் தான். இதுக்கு நீங்க கொடுக்கணும்னு டார்கெட்னு ஒன்று இதுவே யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்போ யூஸ் ஆகும்னா நான் சொன்ன மாதிரி இப்போ 2 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம், இந்த பேஜையே நான் 2 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். நான் இப்போ பண்ற கண்டென்ட் லெஃப்ட் சைட்ல வரணுமா ரைட் சைட்ல வரணுமா அப்படி இருந்தாதான் நீங்க இங்க அதை மென்ஷன் பண்ணணும், அந்த டார்கெட்டை மென்ஷன் பண்ணணும். பட் ஹியர் தெர் இஸ் நோ டார்கெட், அதனால பிளாங்க் தான். பிளாங்க்னா இப்போ ஒரு ஸ்கிரீன் தான் இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாவே இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இதோட அவுட்புட் எப்படி இருக்கு, ஒரு ஸ்கிரீன் தானே, ரெண்டால எதுவுமே பார்ட்டிஷன் இல்லை பாருங்க. ஸோ அதனால தான் இட் இஸ் பிளாங்க். ஓகே, புரிஞ்சுதாம்மா? எஸ் மேம். அண்ட் எஸ், இப்போ now client is okay. Now come to the server program. இப்போ server programல பாருங்க என்ன சேஞ்சஸ்னு. So you are using the same packages io.star, servlet.star, servlet.http.star. Apart from that, you are adding one more package. What is that package? Utility package. In the utility package என்னன்னா நான் என்ன சொன்னேன், you are adding a extra 2 methods, has more elements and next element னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போறோம்னு சொன்னேன். இந்த எலிமெண்ட் எந்த கிளாஸ்ல இருக்கு? It is in the enumeration class. So it is under which class?
It's an enumeration class. So இப்போ enumeration class யூஸ் பண்றீங்கன்னா you have to import utility package. என்ன பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணணும்? யூட்டிலிட்டி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் we are using a one more package, utility.star. Okay, what is the reason here? You are going to use enumeration class. Enumeration class use பண்றதுக்காக we are importing this package. Okay, and now come to that program. See here, your server name is read params. உங்க server file வந்து read param தான். And same service, post service use பண்ணிக்கோங்க. And request, response, exceptions, and the content type, response.content type, print writer, out, எல்லாம் அதே தான். And what is the title here? Reading all form parameters. நம்ம ப்ரோக்ராமோட டைட்டில் என்னது? Reading all form parameters. ஓகே, எங்க தான் நம்ம எல்லாத்தையும் மாற்ற போகிறோம்? இந்த out.println. out.printlnல out.printlnல பாருங்க, ஃபர்ஸ்ட் creating HTML. ஹெட் செக்ஷன்ல என்னது? நம்ம டைட்டில். அண்ட் பாடி செக்ஷன்லயே நம்ம ஹெட்டிங் கொடுக்குறோம். தட் சேம் டைட்டில் யூ ஆர் கோயிங் டு பிரிண்ட். ஓகே, உங்க அவுட்புட் எதுல வரணும்னு சொன்னேன்னா இட் இஸ் இன் த டேபிள், நாட் அ லிஸ்ட். இப்போ இங்க வந்து நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ண போறது இல்லை, டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஹெச்டிஎம்எல்ல டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, தட் சேம் கோடிங் தான். டேபிள், டேபிளோட வித், டேபிளோட பார்டர், டேபிளோட அலைன்மெண்ட், டேபிளோட கலர். ஓகே, டேபிளோட வித், டேபிள் பார்டர், டேபிள் அலைன்மெண்ட், டேபிளோட பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, அந்த டேபிள்ல எத்தனை காலம்ஸ் இருந்தது? 2 columns, parameter name and parameter values. You have the 2 columns, right? அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோவே என்னது நமக்கு? டேபிள். What is your first row? Param name and param values. இதுதான் ஹெட்டிங் ரோ. இது ஹெட்டிங் ரோ. ரெண்டா பிரிக்கிறோம் நம்ம. இது ஹெட்டிங் ரோ, param நேமும் param வேல்யூஸும். ஸோ இதை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். param நேம் அண்ட் param வேல்யூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரோ. செகண்ட் ரோ என்ன? நம்ம ரெக்வஸ்ட்டை எல்லாத்தையும் மொத்தமா ரீட் பண்ணணும். நமக்கு ஒவ்வொன்றா ரீட் பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாத்தையுமே ரீட் பண்ணணும். ஸோ அப்போ see here, what is the method here? Here I'm using enumeration class. Enumeration class, parameter names, request dot get parameter names of. அதாவது நீ அனுப்பிச்ச ரெக்வஸ்ட் எல்லாத்தோட நேம்ஸையும் நான் ரீட் பண்றேன். எல்லாத்தையும் ரீட் பண்ணி நான் இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் param namesல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, this is a single step. I am reading all the parameters. All the parameter in sense all the control names. எல்லா கண்ட்ரோலோட நேம்ஸையும் மொத்தமா ரீட் பண்ணி I have stored in a param names. param namesல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் how many parameters, எத்தனை parameters இருக்கு? இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எத்தனை parameters இருக்கு? Anyone response? இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எத்தனை parametersமா? 3 parameters, ma'am. 3 parameters, no doubt, because you are having a 3 controls, maths, physics, chemistry. 3 controls தான். ஸோ இந்த மூணையும் நான் அட் ஸ்ட்ரெச்ல ரீட் பண்றேன். ரீட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன்? நான் param names. I have stored in the param names. ஓகே, இப்போ எல்லாமே param namesல ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கம் டு த லூப். ஏன்னா இப்போ இதுல நிறைய parameters இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட கான்செப்ட் என்னன்னா ஒவ்வொரு parameter நேம் எடுக்கிறேன், அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். ஸோ இப்போ now I am having a 5 parameters இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ I will take the first parameter. ஃபர்ஸ்ட் parameter எடுக்கிறேன், எடுத்துட்டு அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் I will read the second parameter. Again I will print the value. ஸோ அதுதான் looping. அப்போ I need a loop. Okay, so here I will start the loop here. While param names dot has more elements. அதுதான் இந்த மெத்தட். நான் சொன்னேன் has more elements ஒரு மெத்தட் இருக்கு, next element ஒரு மெத்தட் இருக்கு. So what is the purpose of has more elements? Actually இப்போ நீங்க ஃபார்ம்ல ஒரு கண்ட்ரோலுமே இல்லை, இட்ஸ் an empty params. அப்போ என்ன வந்திருக்கும்? paramல இருக்குமா உங்களுக்கு வேல்யூஸ்? கிடையவே கிடையாது.
இல்ல. இப்போ இந்த ப்ரோகிராம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3 பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஹேஸ் மோர் எலிமெண்ட்ஸ்னா எஸ் இட் ஹேஸ் மோர் எலிமெண்ட்ஸ். இதுல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், பிரிண்ட் பண்றேன், செகண்ட் எடுக்கிறேன், பிரிண்ட் பண்றேன், தேர்ட் எடுக்கிறேன், பிரிண்ட் பண்ணிடுறேன். ஃபோர்த் அங்க இருக்கா? கிடையாது. அப்ப அதோட லூப் என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். அதுக்காக தான் இந்த மெத்தட். ஹேஸ் மோர் எலிமெண்ட்ஸ் இஸ் த param names has more elements and செக் பண்றோம். எஸ் இட் ஹேஸ் மோர் எலிமெண்ட்ஸ். 3 இருக்கு இதுல. ஓகே, அப்போ லூப் குள்ள வரும். வந்துட்டு param names dot next element. இப்போ ஐ ரீட் தட் பாராமீட்டர். அந்த param நேம் ரீட் பண்றேன். ஸோ இப்போ இந்த 3 பாராமீட்டர்ல யார் ஃபர்ஸ்ட் இங்கே உங்களுக்கு? மேக்ஸ். ஸோ மேக்ஸை தனியா ரீட் பண்றேன். இப்போ அதுக்கான மெத்தட் தான் நெக்ஸ்ட் எலிமெண்ட். புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் ஹியர். ஹேஸ் மோர் எலிமெண்ட்ஸ்னா எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்றோம். பாராமீட்டர்ஸ்ல எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்றோம். இருக்கு, என்கிட்ட 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப நான் உள்ள வரேன். உள்ள வந்து நான் முதல்ல எதை ரீட் பண்றேன்? நெக்ஸ்ட் எலிமெண்ட்னா இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யாரு? மேக்ஸ். மேக்ஸை ரீட் பண்றேன். ஸோ நவ் ஐ ஹாவ் ஸ்டோர்ட் அஸ் அ பாராமீட்டர் நேம். மேக்ஸை மட்டும் எடுத்து param நேம்ல ஸ்டோர் பண்றேன். ஓகே, அதை நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க. ரோல நெக்ஸ்ட் ரோ கிரியேட் பண்றோம். வில் கிரியேட் த நெக்ஸ்ட் ரோ அண்ட் ஆட் த பாராமீட்டர் நேம். ஆட் த பாராமீட்டர் நேம்னா இப்போ என்ன பிரிண்ட் ஆகுது பாருங்க உங்க அவுட்புட்ல? மேக்ஸ். மேக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ரோல இட் வில் பிரிண்ட் த மேக்ஸ். ஓகே, அடுத்தது நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? இது ஆனா ஆஃப் ஆன ஆன்சர் வரணும். இந்த ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட் செகண்ட் காலம் வரணும். அது எப்படி கொண்டு வராங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டாச்சு? param name பிரிண்ட் பண்ணியாச்சு. தென் see here another method, get parameter values of param name. see here, இப்போ இந்த பாராமீட்டர் நேமோட வேல்யூஸ் எல்லாம் எடுக்க சொல்றேன். ஸோ இப்போ இங்க வேல்யூஸ்னா யாரு? மேக்ஸ். மேக்ஸோட வேல்யூ என்னது? ஆனா ஆஃப்ன்றது. இப்போ இங்க ஒரு கொஸ்டின் பாருங்க. இட் will be stored as an array. அரேவா ஸ்டோர் ஆகுது பாருங்க. எப்படி அரேவா ஸ்டோர் ஆகும்? இங்க நம்ம கிட்ட இருக்கிறது செக் பாக்ஸ். செக் பாக்ஸ்னா ஆன்சர் ஒன்னு ஆனோ ஆஃப். இதுதான் ஆன்சரா இருக்க போகுது, இல்ல நல்லா இருக்க போகுது. ஸோ அதனால இங்க ஒரு வேல்யூ தான், ப்ராப்ளமே கிடையாது. ஆனா இப்போ நீங்க ஒரு லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி நீங்க உங்க ஃபார்ம்ல வச்சிருக்கீங்க. அப்ப லிஸ்ட் பாக்ஸ்னா லிஸ்ட் பாக்ஸுக்கு ஒரே ஒரு நேம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோர்சஸ்னு ஒரு லிஸ்ட் பாக்ஸ். அந்த கோர்ஸை கிளிக் பண்ணா அதுல நிறைய கோர்சஸ் வரணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிளான் பயாலஜின்னு ஐ ஹாவ் ஆல் த லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ். அப்ப அந்த லிஸ்ட் பாக்ஸ்க்கு என்ன நேம் பண்ணிருப்பீங்க? கோர்சஸ்னு நேம் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த லிஸ்ட் பாக்ஸ்ல யூ ஹாவ் என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, மேக்ஸ் இருக்கு. அப்ப அது மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கு. சில பேர் 2 வேல்யூஸை கூட சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் 3 வேல்யூ சூஸ் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட் பாக்ஸ்க்கு. அப்ப ரீட் பண்ணும்போது எனக்கு எல்லா வேல்யூஸையும் ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இங்க அரேவா நம்ம ஸ்டோர் பண்றோம். சியர் நம்ம வேல்யூஸ் வந்து இட் மே பி a single value or n number of values. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனாலதான் இட் வில் பி an array. இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ தான், அதனால உங்களுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் ஏன் மேம் அரேன்னு நம்ம இங்க சொல்ல முடியாது? ஏன்னா ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு வேல்யூ இருக்கலாம், நிறைய வேல்யூவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் லிஸ்ட் பாக்ஸ். லிஸ்ட் பாக்ஸ்க்கு சிங்கிள் வேல்யூவும் இருக்கும், மல்டிபிள் வேல்யூஸும் இருக்கும். ஸோ இப்போ ரீட் பண்ணும்போது உங்க ரெக்வெஸ்ட் மல்டிபிள் வேல்யூஸா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஹியர் ஐ ஹவ் நீட் அன் அரே, ரைட்? இப்போ செக் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல செக் பண்றோம். பேரம் வேல்யூஸ்ல லென்த் ஒரே ஒரு வேல்யூ தானா? இஸ் இட் அ ஒன் லென்த்? எஸ், நம்ம ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ஒரு லென்த் தான், அதாவது ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ தட் வேல்யூ யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் ஹியர். அதுதான் பேரமோட வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். ஓகே, இல்ல இப்ப என்கிட்ட நிறைய வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா திரும்ப இதை நீங்க லூப்ல போட்டு சிஹியர் மல்டிபிள் வேல்யூஸா இருந்ததுன்னா ஃபார் லூப் இங்க இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றத்தையும் ரீட் பண்ணும். ஒரு லிஸ்ட் பாக்ஸ்ல இப்ப 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க. பிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1, பிளான் பயாலஜி 1, ஒரு 5 வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 5ஐயும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஐ நீட் அ லூப்.
அதுக்கான ஃபார் லூப் தான் இது. If you want to read a multiple value data means you have to use the looping statement and you print all the values. ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான், அந்த வேல்யூவும் நம்ம பிரிண்ட் பண்றோம். அதுவும் வேல்யூ இருந்தா மட்டும்தான். இப்போ நீங்க நல்லுங்கிறது ஒரு வேல்யூ கிடையாது, நான் ஏன்னா கிளிக்கே பண்ணல, அப்ப அந்த வேல்யூ கிடையாது. ஐ எம் நாட் கிளிக் தட். ஓகே, நான் எதை கிளிக் பண்ணிருக்கனோ அதுக்கு மட்டும்தான் இங்க வரும். மேக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் வரும். ஸோ இப்போ லிஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் ஆன்சர்னு இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல கோர்சஸ்னு இருக்கும், லெஃப்ட் சைட்ல கோர்சஸ் இருக்கும், ரைட் சைட்ல என்ன இருக்கும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிளான்ட் பயாலஜினா 5 வேல்யூஸ் வரும். இந்த காலம்ல செகண்ட் காலம்ல யூ ஹேவ் த 5 வேல்யூஸ் வரும். ஓகே, ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். இது பேரம் வேல்யூஸ், பேரம் இது அண்ட் அவுட் டாட் பிரிண்ட் லைன், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பராமீட்டர். இது எல்லாமே வைல் லூப்குள்ள. இப்போ மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹேஸ் மோர் எலிமெண்ட்ஸா, இன்னும் எலிமெண்ட் இருக்கா? எஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு. அடுத்தது பிசிக்ஸை ரீட் பண்ணோம். பிசிக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்தோமா? இல்லை, நம்ம வேல்யூ கொடுக்கல. அதனால இந்த பார்ட்டுக்குள்ளேயே போகாது, இந்த பார்ட்டுக்குள்ளேயே போகாது, எதையும் பிரிண்ட் பண்ணாது, பிசிக்ஸையும் பிரிண்ட் பண்ணாது, ஒண்ணுமே பிரிண்ட் பண்ணாது. எகெயின் வைல்க்கு போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியை ரீட் பண்ணோம். நெக்ஸ்ட் பேரம் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு வேல்யூஸ் இருக்கா? எஸ், வேல்யூஸ் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க. அந்த வேல்யூ ஒரு வேல்யூ தானா? எஸ், ஒன் வேல்யூ தான். ஸோ அப்போ யூ பிரிண்ட் த வேல்யூ, வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திரும்ப வைல்ல போகும். இட் ஹாஸ் மோர் எலிமெண்ட்ஸ், இன்னும் எலிமெண்ட் இருக்கான்னு கேட்கும். இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 3 எலிமெண்ட் தான், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ நோ எலிமெண்ட்ஸ். அப்போ இதோட இந்த வைல் லூப் என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனோன்னா அவ்வளோதான். Now see that this is your final output. இப்படி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். So this is the advantage of reading all the parameter names and all the parameter values, right? So any doubt? You understand difference of the 3 methods? parameterனா என்ன, get parameter namesனா என்ன, valuesனா என்னன்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கான கிளாஸ் என்ன, எனுமரேஷன் கிளாஸ். அதுக்கான பேக்கேஜ் என்ன, யூட்டிலிட்டி பேக்கேஜ். அதை எப்படி ரீட் பண்றோம்? ஃபார் லூப்ல, வைல் லூப்ல போட்டு ரீட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அ திங் யூ ஹேவ் டு நோ ஃப்ரம் திஸ் ப்ரோக்ராம், ரைட்? Shall we move on to the next one? Next concept போடலாமா? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So next come to that cookies. So this is also an important concept. நம்ம வெப் பேஜ் ஆக்சஸ் பண்ணும்போது குக்கி இருக்கான்னு கேட்கும். You want to store the cookie or shall I access the cookie, and some information about the cookies உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சில பேஜஸ் ஆக்சஸ் பண்ணும்போது, ரைட்? So first of all, you know what is cookies. Cookies na என்னதுன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So see here, cookies is nothing but it's a small information. It's a small information. அதான் குக்கிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. It's a small information and it is stored in the browser. Stored in the browser, and that information, it is stored by server. அதுதான் எங்க ஆக்சுவலா ஸ்டோர் ஆகும் பாத்தீங்கன்னா கிளைண்ட், அதாவது ப்ரௌசர்ல ஸ்டோர் ஆகும். குக்கீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த ப்ரௌசர். பட் இந்த குக்கியை யார் ஸ்டோர் பண்றாங்க? ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டோர் ஹியர்?
அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டோர்டு பை தி சர்வர். அதாவது நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம சர்வர் என்ன பண்ணுது, நம்ம இடத்துலயே ஸ்டோர் பண்ணிக்குது. அதான் இங்கே மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நவ் யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ் ஆன்லைன். இப்போ நம்ம ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யூ ஆர் ஆடிங் இன் அ கார்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரீங்க. திரும்ப வந்து நீங்கள் வேறு அதை அன்றைக்கி பண்ணிடுறீங்க, அன்றைக்கி இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை, அப்படியே கார்ட்டில் மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. திரும்ப நீங்கள் again you are going to that website and again you are purchasing. அப்போ you have that information in the cart இருக்கும்ல. நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கார்ட்டில் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே இருக்கும். எப்படி? ஆக்சுவலி உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து சர்வர் ஸ்டோர் பண்ணிக்கல, உங்கள் ப்ரௌசரோட இன்ஃபர்மேஷனை உங்கள் ப்ரௌசர்லேயே ஸ்டோர் பண்ணுது உங்கள் சர்வர். அதுதான் குக்கீஸுங்கிறது. ஏன்னா இப்போ சர்வர் வாண்ட்ஸ் டு நோ அபவுட் த கிளைண்ட். இது இப்போ நீனே திரும்ப ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கார்ட் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த பர்சன் எக்ஸிஸ்டிங் பர்சனா இல்லை அவன் வந்து நியூ பர்சனா அப்படிங்கிறத நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்மள்டேருந்தே எடுக்குது. ஏன்னா நம்மள்ட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம இடத்துலயே நம்மளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இட் வில் ரீட் த குக்கி. And it will know about you, all the things. Ninga whatever you have done the previous and everything, it will be known from you also. Adha inga concept of the cookies indra. Okay, like ipo nammale or password save pandrom, adu one periya vishayam. நம்ம இப்ப ஏற்கனவே நீங்க ஒரு லாகின் பாஸ்வேர்ட் எல்லாமே நம்மளோட சிஸ்டம்ல என்ன பண்ணிப்போம், நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ திரும்ப பேஜ் வரும்போது அப்ப என்ன பண்ணுது, நம்மள்ட்ட இருந்தே தான் எடுக்குது. உங்க பாஸ்வேர்டு இதுதான் உங்க பாஸ்வேர்டான்னு கேட்டு எடுத்து நமக்கே இது பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ குக்கி தான் அது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்றது, ஹவு டு கிரியேட் அ குக்கீஸ் அண்ட் ஹவு டு ரீட் த குக்கி வேல்யூஸ். எப்படி குக்கி வேல்யூஸை நம்ம ரீட் பண்றது, இல்லை அந்த குக்கியே டெலீட் பண்றது எப்படி. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகக்கூடாது என் ப்ரௌசர்ல, உடனே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ ஹவு டு ரிமூவ் த குக்கி. ஸோ தட் திங் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் டாபிக். அதுதான் இங்கே. Okay, so first come to that. Cookies. So what is the definition for the cookie here? Cookies are text files. Cookies are text files stored on the client computer. This is a very important thing. It is stored on the client computer and kept for various information tracking purpose. எதுக்காக நம்மள்ட்டே நம்மள ஸ்டோர் பண்ணுது நம்மளை பத்தி? The reason is it wants to track about you or it wants to know about you. So that is the purpose. So kept for various information tracking purpose. And how you can create these cookies? The same thing by using a HTTPs, right? So what are the 3 steps here? The main step is first, server send a cookie. ஏன்னா சர்வர் தானே கிரியேட் பண்ணுது உங்களுக்கு. It send a cookie to the browser. உங்க ப்ரௌசருக்கே கிரியேட் பண்ணி உங்க ப்ரௌசருக்கே திரும்ப அனுப்புது. ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் இங்கே எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரெஸ்பான்ஸ் இங்கே எப்படி இருக்கும்? நீங்க உங்க குக்கி கிரியேட் பண்ணி அதுதான் ஒரு ரெஸ்பான்ஸாக போயிருக்கும். உங்க சர்வர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கப்போ ஒரு குக்கியை கிரியேட் பண்ணி அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. லைக் உங்க நேமா இருக்கலாம், உங்க ஏஜா இருக்கலாம், இல்லை உங்க நம்பரா இருக்கலாம். ஸோ வாட் எவர் எனிதிங். So it may be a cookie. So it will create a cookie and send to the browser. Okay. And what is the next step? The browser store this information on local machine for future use. It will store the information on local machine for future use. Okay. Then next time browser sends any request to the web server, it send those cookies information to the server. குக்கியும் சேர்ந்து போகும். இப்போ நான் திரும்ப அதே சர்வருக்கு நான் திரும்ப ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறேன்னா ப்ரௌசர் என்ன பண்ணுது, நான் ஏற்கனவே குக்கியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கிட்டே போகுது ரெக்வஸ்ட்டை. அண்ட் சர்வர் யூசஸ் தட் இன்ஃபர்மேஷன் டு ஐடென்டிஃபை தட் யூசர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அ குக்கி. அதுதான். அண்ட் so these are the examples. Something. Okay, and now come to the methods. So what are the methods for creating for cookies? So one is, see here, set domain method, get domain method, set max age, get max age,
and get name, set value, and lot of methods. Get value, set path, get path, set secure. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இந்த குக்கி கான்செப்டுக்கு. அதில் நான் சில மெத்தட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு. அண்ட் செட் டொமைன். செட் டொமைன்னா எந்த டொமைனுக்கு நம்ம இந்த குக்கி கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த டுட்டோரியல் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த டொமைன், என்னோட டொமைன் என்னது, tutorialpoint.com. இந்த வெப் பேஜ், இந்த பேஜில் தான் நம்ம இந்த சர்வர் தான் நமக்கு கிரியேட் பண்ணுது குக்கி. ஸோ தட் டொமைன் நேம் அண்ட் கெட் டொமைன் நேம். எப்பொழுதுமே ஒரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஹேவ் த செட் அண்ட் கெட்னு இருக்கும். எந்த எனி மெத்தட் ஜாவா பொறுத்த வரைக்கும் செட்னு ஒன்று இருக்கும், கெட்னு ஒன்று இருக்கும். செட்னா என்ன, யூ ஹர்ட் தட் செட் மெத்தட் அண்ட் கெட் மெத்தட்னு வரும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் செட் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கெட்? இப்போ இஃப் யூ ஹேவ் அ டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் செட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் சொல்லலாம், கெட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் சொல்லலாம். என்ன பர்பஸ்க்காக? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செட் பண்றோமோ நமக்கு திருப்பி கெட் பண்றதுக்காக மேம். செட்டுன்னா ரைட், கிட்டத்தட்ட செட்டுன்ற என்னன்னா நீங்க ஏதாவது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குறீங்க. இஃப் யூ ஆர் கிவிங் எனி வேல்யூ டு த டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கணும். டைரக்டா போய் டைப் பண்றது வேற, நானே போய் டைப் பண்ணி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்றது வேற. பட் த்ரூ கோடிங் வழியா நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு சம் வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஐ ஹாவ் டு கால் திஸ் மெத்தட், செட் மெத்தட். ஸோ செட் கண்ட்ரோல் நேம் ஈக்குவல் டு அந்த வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு போய் இந்த வேல்யூ அசைன் ஆகும் த்ரூ கோடிங். நான் சொல்றது இல்லை, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து அந்த வேல்யூவை நான் ரீட் பண்ணணும். ஐ வாண்ட் டு ரீட் த வேல்யூ ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ். அப்போ ஐ ஹாவ் டு கால் விச் மெத்தட், கெட் மெத்தட். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும் கெட் மெத்தட், செட் மெத்தட். இப்போ அதே மாதிரி தான் இங்கே டொமைன். எந்த டொமைனுக்கு நீ செட் பண்ணணும், எந்த சர்வருக்கு நீ செட் பண்ணணும் இந்த குக்கியை, அப்போ செட் டொமைன் மெத்தட். இந்த குக்கியை நான் எந்த டொமைன்ல செட் பண்ணியிருக்கேன், ஐ வாண்ட் டு நோ த டொமைன் நேம், அப்போ ஐ ஹாவ் டு யூஸ் அ கெட் மெத்தட். அதான் கெட் அண்ட் செட். ஸோ அதே மாதிரி செட் மேக்ஸ் ஏஜ், கெட் மேக்ஸ் ஏஜ். தட் மீன்ஸ் வாட்? இப்போ now I have created a cookie. நான் குக்கி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. என் சர்வர் வந்து என்ன பண்ணுது, ஒரு குக்கி ஒன்று கிரியேட் பண்ணி என் ப்ரௌசரில் வச்சுருக்கேன். இப்போ now I want to set the lifetime for the cookie. How long the cookie will work? எவ்வளோ நாளைக்கு அந்த குக்கி இருக்கணும் அப்படிங்கிற லைஃப் டைம் நான் செட் பண்ணுறேன். அதோடய சேர்த்து செட் பண்ணுறேன். எப்படின்னா இப்போ இந்த குக்கி வந்து ஒரு 1 ஹவருக்கு இது இருந்தால் போதும், இந்த குக்கியோட இன்ஃபர்மேஷன். இல்லை இந்த குக்கி வந்து ஒரு 1 மந்த்துக்கு இருக்கணும், இல்லை இந்த குக்கி வந்து ஃபுல் டே, இல்லை இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரௌசரை விட்டு போனோடனே இந்த குக்கியும் டெலீட் ஆயிடணும். இல்லை இந்த குக்கிக்கு லைஃப் டைமே கிடையாது, நீனா டெலீட் பண்ணுற வரைக்கும் அது பாட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் யூ கேன் செட் ஃபார் யுவர் குக்கி. யூ கேன் செட் த லைஃப் டைம், எவ்வளோ வேணும், அதோட பீரியட் என்ன. ஸோ வாட் இஸ் அ மேக்ஸிமம் லைஃப் டைம் ஃபார் தட் குக்கி. ஸோ தட் யூ கேன் கிரியேட். அதுதான் செட். செட் மேக்ஸ் ஏஜ், எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறீங்க நீங்களே இந்த குக்கிக்கு. 1 மந்த்தா, 2 மந்த்தா, இல்லை 1 டேவா, இல்லை 1 ஹவரா, இல்லை 1 மினிட்டா, இல்லை 1 செகண்டா, இல்லை இந்த டொமைன் இருக்கிற வரைக்குமா, இல்லை கம்ப்ளீட்டாக நீ எப்போ வேணாலும் வச்சுக்கோ, 24/7 வச்சுக்கோ, எனி டைம் யூ கேன் செட். அண்ட் கெட் மேக்ஸ் ஏஜ். ஐ வாண்ட் டு நோ த லைஃப் டைம், எவ்வளோ கொடுத்துருக்கேன் நான் அதுக்கு, அந்த குக்கிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன், எவ்வளோ லைஃப் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ தட் யூ கேன் கெட். அதுதான் கெட் மெத்தட். அண்ட் ஐ வாண்ட் டு நோ த நேம் ஆஃப் த குக்கி. எனக்கு குக்கியோட நேம் தெரியணும், என்ன நேம் கொடுத்துருக்கேன், அந்த குக்கிக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்கணும், செட் பண்ணணும், அந்த குக்கிக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணணும், அண்ட் அந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்னு ஐ வாண்ட் டு நோ தட். அண்ட் ஐ வாண்ட் டு நோ த பாத் ஆஃப் த குக்கி, எங்கே போய் ஸ்டோர் ஆயிருக்கு, அதோட பாத் என்ன, அந்த பாத் என்ன எடுக்கணும், இல்லை அது செக்யூராக இருக்கா, இல்லை நாட் செக்யூர்டா. ஸோ தீஸ் திங்ஸ் யூ கேன் செட் த்ரூ திஸ் மெத்தட். இது எல்லாமே நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா, குக்கி கிரியேட் பண்ணுறது, குக்கிக்கு லைஃப் டைம் செட் பண்ணுறது, அண்ட் குக்கியை டெலீட் பண்ணுறது, குக்கியோட இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுறது, குக்கியை டெலீட் பண்ணுறது. ஸோ இதுதான் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம்.
So what are the 4 programs you are going to discuss here? You create a cookie, set the lifetime, and next one is you want to read the value of the cookie. Cookieக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் நம்ம, அதோட நேம் என்ன, அதோட வேல்யூ என்ன, you can read that, and at the end you can also delete the cookie. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம இந்த குக்கி ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஸோ இந்த குக்கிங்கிறது எல்லாத்துலேயும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். இப்போ நீ .NET எடுத்தீங்கனாலும் அங்கேயும் நம்ம குக்கீஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். PHP எடுத்துக்கிட்டீங்கனாலும் குக்கீஸ் ப்ரோக்ராம் பார்ப்போம், குக்கீ செஷன் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி சர்வ்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் நீங்கள் குக்கீ செஷன் இதெல்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா கான்செப்ட் ஒன்று தானே, வெவ்வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். டைனமிக் வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் சர்வ்லெட்டை யூஸ் பண்ணுறேன், இல்லை JSP யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் PHP யூஸ் பண்ணுறேன், இல்லை .NET யூஸ் பண்ணுறேன். கான்செப்ட் ஒன்று தான். குக்கிங்கிறது கான்செப்ட் ஒன்று தான். அது எப்படி கிரியேட் பண்ண போறீங்க? இப்போ PHPனா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்க போகுது, .NEட்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்க போகுது, சர்வ்லெட்னா ஒரு சின்டாக்ஸ் இருக்க போகுது, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். பட் த கான்செப்ட் இஸ் சேம். ஓகே, அண்ட் நவ் கம் டு த குக்கி கிரியேஷன். எப்படி குக்கி கிரியேட் பண்ணுறோம் பாருங்க. ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஹியர்? யூ ஆர் யூசிங் அ குக்கி கிளாஸ், கேபிட்டல் C, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் C. அந்த குக்கிங்கிறது குக்கி கிளாஸ். அது பக்கத்துல குக்கின்றது நேம் இங்க இருக்கு பாரு. குக்கி இஸ் அ கிளாஸ், அதனால கேபிட்டல் C, இட் ஷுட் பி கேபிட்டல் C. அண்ட் குக்கி இட்ஸ் அ நேம் ஆஃப் த குக்கி. இது நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். இங்கேயும் அவங்க அதே நேம் கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் இன் லோயர் கேஸ், இட்ஸ் நாட் அப்பர் கேஸ், இட் இஸ் அ லோயர் கேஸ், ரைட்? பட் எனி வேல்யூ கேன் கிவ். ஸோ குக்கி ஈக்குவல் டு நியூ குக்கி. குக்கியோட கீ, அந்த குக்கிக்கு ஒரு கீ கொடுக்குறோம். இப்போ எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம், roll number, register number, for unique identification. So for that purpose, for cookie you have a unique key value and the value of the cookie. So ரெண்டுமே நம்ம கொடுக்கலாம். குக்கியோட கீ ஒன்று, அந்த குக்கிக்கான வேல்யூ என்ன. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இப்போ நான் குக்கி கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கான ஸ்டெப் இது. அண்ட் நெக்ஸ்ட் திங், செட்டிங் த மேக்ஸிமம் ஏஜ். மேக்ஸிமம் ஏஜ் குக்கிக்கு லைஃப் டைம் செட் பண்ணுறோம். இப்போ நான் இந்த இடத்துல இந்த மாதிரி இருப்பேன், குக்கி டாட் செட் மேக்ஸிமம் ஏஜ் 60 × 60 × 24. அப்போ இது என்னவா இருக்கும்? இந்த குக்கியோட ஏஜ் பாருங்க, யாருக்கா இமேஜின் பண்ண முடியுதா? 60 × 60 × 24. இட்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் செகண்ட்ஸ். அப்போ இந்த குக்கிக்கான லைஃப் டைம் என்னது? எவ்வளோ நேரம் இது வேலிடா இருக்கும்? ஒரு 1 minute. 1 minute. நல்ல பாருங்க, 1 minuteனா ஒரு 60 தான் இருந்திருக்கும். 2 minutes. 60 × 60 × 24 அப்படின்னா செகண்ட்ஸ் இன்டூ மினிட்ஸ் இன்டூ ஹார்ஸ். செகண்ட்ஸ் இன்டூ மினிட்ஸ் இன்டூ ஹார்ஸ். அப்போ எவ்வளோ நேரம் இது வேலிடா இருக்கும்? 24 hours. 24 hours. 24 ஹவர்ஸ்னா 1 day. இந்த குக்கியோட லைஃப் டைம் வந்து 1 day வரைக்கும் வேலிடா இருக்கும். ஸோ 1 டேக்கு மேலே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குக்கி டெலீட் ஆகிடும். இப்போ உங்கள் ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குக்கி இருக்காது. அதுதான் இங்கே. ஓகே, ஸோ நம்ம செட் பண்ணுறோம், we are setting the maximum age for the cookies. So first 60 for seconds, minutes and hours. So 24 hours kila. This is the maximum age. And இது second step. And third step, response dot add cookie. Cookie பாருங்க. இப்போ அப்போ ரெஸ்பான்ஸ்னால யாரு? சர்வர். சர்வர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த சர்வர் என்ன பண்ணுது? ஆட் குக்கி எங்க கொண்டு வருது? இப்போ உங்க ப்ரௌசருக்கு கொண்டு வந்து உங்க ப்ரௌசரோட பிளேஸ், அதாவது இங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த செட்டிங்ஸ்ல போய் பார்த்தாங்கன்னா தெரியும். ப்ரௌசரோட செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரி குக்கீஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. நல்லா கிரியேட் பண்ணும்போது வந்தது. சரி, ஓகே. ப்ரௌசரோட செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும்.
நம்ம கிரியேட் பண்றது கூட வரும். நம்ம அங்க நீங்க ப்ரோக்ராம்ல போட்டு கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த குக்கி இங்க ப்ரௌசர்ல வரும். ஆப்ஷன்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்ல தெரியும். நீங்க கிரியேட் பண்ற இப்போ நீங்க ஏதாவது த்ரூ ப்ரோக்ராம்ல ஒரு கிரியேட் பண்றீங்கன்னா அந்த குக்கி நம்ம சர்வரா தான் வச்சிருப்போம். ஆனா நம்ம ப்ரௌசர்ல வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுதான் இங்க. தட் இஸ் a third step. You are adding the cookie in the browser. ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப் பண்றோம் நம்ம? கிரியேட் பண்றோம், லைஃப் டைம் செட் பண்றோம், ப்ரௌசர்ல ஆட் பண்றோம். ஓகே, now come to the program. இதுதான் குக்கிக்கான ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட். ஏதோ ஒரு நான் வெப் பேஜை ரெக்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதான் என்னோட கிளைண்ட். அதே நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சப்மிட். ஓகே, இப்போ நான் என்னன்னா நான் இந்த ப்ரோக்ராம்ல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம்ல குக்கி கிரியேட் ஆக போகுது, அவ்வளவுதான். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். இது நீங்க நேமை மாத்திக்கிறதுனால மாத்திக்கலாம். பட் இந்த ப்ரோக்ராம்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுக்குற நேமை குக்கி நேமை மாத்துறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தே டிசைன் த கிளைண்ட் பேஜ். கிளைண்ட் பேஜ் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதில் தே ஆர் பிளேசிங் அ 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் அண்ட் தே ஹாவ் த சப்மிட் பட்டன். அண்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் த சர்வர் ஃபைல்? ஹலோ ஃபார்ம். இதான் ஹலோ ஃபார்ம் தான் நேம் ஆஃப் த சர்வர் ஃபைல். ஓகே, இப்போ சப்மிட்டை ப்ரெஸ் பண்ணோன்னே எங்கே போகும்? இந்த சர்வர் ப்ரோக்ராம்க்கு வரும். ஸோ சர்வர் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் நம்ம? யூ ஆர் ஆடிங் த சேம் 2 பேக்கேஜஸ், IO பேக்கேஜ். See here, hello form, file name, HTTP servlet extends, request, response, exceptions எல்லாம் அதே தான். ஓகே, இப்போ பாருங்க, 2 குக்கி கிரியேட் பண்ண போகுது இந்த ப்ரோக்ராம். என்ன குக்கி? ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு குக்கி, இன்னொரு குக்கிக்கு பேர் என்ன? லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு குக்கி, லாஸ்ட் நேம்னு ஒரு குக்கி. நியூ குக்கி ஆஃப் கீ வேல்யூ என்ன தான் கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் நேம்னே கீ வேல்யூ கொடுக்குறோம். இந்த குக்கிக்கான வேல்யூ என்ன? புரியுதுங்களா? குக்கிக்கான நேம் என்னது? ஃபர்ஸ்ட் நேம். அந்த குக்கிக்கான வேல்யூ என்னன்னா, நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, ஏதோ சம் வேல்யூ. இப்போ ஜாரா ஆலினே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜாரா தான் இதோட ஃபர்ஸ்ட் இந்த குக்கிக்கான வேல்யூ. ஓகே, அண்ட் லாஸ்ட் நேம், அனதர் குக்கியோட லாஸ்ட் நேம் என்னன்னா, லாஸ்ட் நேம் இன்னொரு குக்கி, அதோட கீ நேமும் அதே தான் நம்ம கொடுக்குறோம். அந்த குக்கிக்கான வேல்யூ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்க வேல்யூ, தட் இஸ் ஆலி. ஸோ ஹியர் வாட் யூ ஆர் டூயிங் ஹியர் யூ ஹாவ் டு கிரியேட்டட் 2 குக்கீஸ். 2 குக்கீஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று, லாஸ்ட் நேம் ஒன்று. அண்ட் அந்த குக்கியோட கீ வேல்யூ, அந்த குக்கீஸ்க்கான வேல்யூ என்னன்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூஸ். ஓகே, நவ் யூ ஹாவ் கிரியேட்டட் 2 குக்கீஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், யூ செட் த ஏஜ் ஃபார் த குக்கி. ஏஜ் செட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நேம் எவ்வளோ நாள் இருக்கணும், செகண்ட் லாஸ்ட் நேம் எவ்வளோ நாள் இருக்கணும். ரெண்டுமே நான் வேலிட் என்ன தான் கொடுத்துருக்கோம்? 24 hours. ஸோ இப்போ 60 × 60 × 24 hours. ஓகே, அண்ட் இப்போ கிரியேட் பண்ண 2 குக்கியும் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் உங்களுக்கு? உங்க ப்ரௌசர்ல. ஸோ ப்ரௌசர்ல ஸ்டோர் பண்றதுக்கான ஸ்டெப் இதுதான். ரெஸ்பான்ஸ் டாட் ஆட் குக்கி ஃபர்ஸ்ட் நேம், ரெஸ்பான்ஸ் டாட் ஆட் குக்கி லாஸ்ட் நேம். ஸோ இப்போ இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆனாலே உங்கள் ப்ரௌசரில் இந்த 2 குக்கியும் கிரியேட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கிரியேட் ஆயிருக்கும் உங்கள் ப்ரௌசரில். அந்த குக்கியை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கான வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அந்த குக்கிக்கு என்ன வேல்யூ, அந்த வேல்யூவும் அது தெரியும் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். சும்மா நம்மளா என்ன பண்ணுறோம்? ரெஸ்பான்ஸ் டாட் செட் கண்டென்ட் டைப், HTML டேக் நமக்கு தெரியணும்ல. இப்போ இது ஆக்சுவலாக இது ப்ரௌசரில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. நமக்கு ஒரு வெப்பேஜாக தெரியணும், இதுதான் அது குக்கி நேமு, அந்த குக்கியோட வேல்யூ நமக்கு ஒரு வெப்பேஜாக தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் அந்த வேல்யூ, செகண்ட் நேம் அந்த வேல்யூ, லாஸ்ட் நேம், தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் யுவர் சர்வர் ப்ரோக்ராம். ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஹூ இஸ் கோயிங் டு கிரியேட் த குக்கி? சர்வர். சர்வர் தான் கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ண குக்கி எங்க ஸ்டோர் ஆகுது? உங்க ப்ரௌசர்ல ஸ்டோர் ஆகுது.
அந்த குக்கிக்குள்ள என்ன இருக்கு? சம் வேல்யூஸ் இருக்கு. அந்த குக்கிக்கு ஒரு நேம் இருக்கு, அந்த குக்கிக்கு ஒரு கீ இருக்கு, அந்த குக்கிக்கான வேல்யூ இருக்கு. Okay, so these are the three informations you are going to stored by the server. Stored by the server. See that this is the output of the program. First name, value, last name, இந்த மாதிரி நமக்கு ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, எனி டவுட்? டவுட் யாருக்காவது இருக்கா? No, ma'am. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? குக்கியை கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண குக்கியை ப்ரௌசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஓவர். ஓகே, அந்த நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இப்போ ப்ரௌசரில் இருக்கிற குக்கியை நம்ம ரீட் பண்ணுறோம். ஏன்னா அடுத்த டைம் இப்போ சர்வர் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, திரும்ப 3வது ஸ்டெப் திரும்ப போய் நீங்கள் ரீவிசிட் பண்ணுறீங்க உங்கள் சர்வரை. அப்போ ரீவிசிட் பண்ணும்போது உங்கள் குக்கியை சேர்த்து எடுத்துட்டு போய் நீங்கள் ரீவிசிட் பண்ணுறீங்க உங்கள் சர்வரை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணும்போது உங்கள் சர்வர் என்ன பண்ணுச்சு? உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்கள் ப்ரௌசரில் ஸ்டோர் பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் ஓவர். அண்ட் திஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? எகெயின் யூ ஆர் கோயிங் டு ரீவிசிட் யுவர் சர்வர். எப்படி ரீவிசிட் பண்ண போறீங்க? ஏற்கனவே நீங்கள் உங்கள் குக்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் எடுத்துக்கிட்டு போய் ரீவிசிட் பண்ண போறீங்க. ஸோ அப்போ யூ ஹாவ் டு ரீட் த குக்கி வேல்யூஸ். குக்கியோட வேல்யூஸை நம்ம ரீட் பண்ணணும். அப்போ அதுக்கான ப்ரோக்ராம் என்ன? இதுதான் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் டு ரீட் தி குக்கி வேல்யூஸ். So see, this is also the program. Same. Public class, read cookies. இப்போ now you have a lot of cookies. நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட. இப்போ நீங்க உங்க ப்ரோக்ராம் உங்க சர்வரே நிறைய குக்கீஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். அப்போ இட்ஸ் an arrays, right? It is an array. அரே மாதிரி ஏன்னா இப்போ நீங்க போன ப்ரோக்ராம்ல எத்தனை குக்கி கிரியேட் பண்ணிருந்தீங்க? 2 குக்கி கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்போ your array contains 2 elements. ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு குக்கி, லாஸ்ட் நேம்னு ஒரு குக்கி. அப்போ அரே மாதிரி என்ன பண்ணும்? மொத்தமா எல்லா குக்கியும் ரீட் பண்ணி இதுல ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நீங்க இன்னொன்னு செக் பண்ணணும். உங்க ப்ரௌசர்ல வந்து ஒவ்வொரு சர்வரும் அதுக்கான குக்கி கிரியேட் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க குக்கியை ரீட் பண்ணும்போது இது இந்த சர்வர் தான குக்கினான்னு செக் பண்ணணும். அதுவும் ஒன்று இருக்கு, கரெக்டா? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அமேசான்ல அமேசான்ல ஏதோ சம் கார்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ அமேசான் வெப்சைட் என்ன பண்ணும்? இட் வில் ஸ்டோர் த குக்கீஸ். அது ஒரு செட் ஆஃப் குக்கீஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்க கூகுள்ல வெப்சைட் ஏதோ சம்திங் நீங்க யூஆர் ப்ரௌசிங், இல்லை நீங்க உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு, அந்த குக்கியும் போய் குக்கியா ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த டொமைனும் போய் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை இப்போ யூனிவர்சிட்டி வெப்சைட், அந்த டொமைனும் போய் குக்கி ஸ்டோர் பண்ணிருக்கோம். கரெக்டா? இது மாதிரி ஒவ்வொரு டொமைனும் ஒவ்வொரு சர்வரும் அதுக்கான குக்கீஸை கொண்டு போய் உங்க ப்ரௌசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ நீங்க எந்த டொமைனை ரீவிசிட் பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அமேசான் வெப்சைட்டுக்கே போறேன்னா, அப்போ ரீட் பண்ணும்போது யாரோட குக்கீஸ் மட்டும்தான் ரீட் பண்ணணும்? அமேசானோட குக்கீஸை மட்டும்தான் ரீட் பண்ணணும். இட் ஷுட் நாட் ரீட் ஆல் த குக்கீஸ். இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே ஓப்பனாக தெரியுற மாதிரி ஆயிடும். ஸோ அதை நீங்க பண்ணக்கூடாது. அப்போ யூ ஹாவ் டு ரீட் த குக்கீஸ் வித் த ரெஸ்பெக்ட் டு சர்வர், ரைட்? ஸோ அதுதான் இங்கே நமக்கு எந்த சர்வரை நம்ம ரீவிசிட் பண்ண போறோமோ அந்த சர்வரோட குக்கீஸ் மட்டும்தான் நீங்க ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்வர் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு? இட் வில் கிரியேட்டட் த 2 குக்கீஸ். 2 குக்கீஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று, லாஸ்ட் நேம் ஒன்று. ஸோ யூ ஆர் கோயிங் டு ரீட் தீஸ் 2 குக்கி வேல்யூஸ் எல்லாம். ஓகே, see here எப்படி ரீட் பண்றோம் பாருங்க. அப்போ இட் இஸ் an array. இது ஒரு இண்டிவிஜுவல், இதை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அரேவை ஒன்று வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் cookies equal to request dot get cookies off அப்படின்னா இந்த சர்வர் எத்தனை குக்கி கிரியேட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் எதுக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது? இந்த அறையில ஸ்டோர் பண்ணிடுச்சு. மொத்தமா கொண்டு போய் அறையில போட்டுருச்சு. ஓகே, எல்லாத்தையும் அறையில போட்டுட்டு now see here response dot send content type cookie example title இதெல்லாம் as usual டைட்டில் பிரிண்ட் பண்ணிக்கும், எல்லாம் பண்ணிக்கும். இப்போ இங்க வாங்க. if cookies அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் டைட்டில் எல்லாம் செட் பண்ணிக்கும்.
குக்கி இஸ் நாட் ஈக்குவல் டு நல். இப்போ உங்க ப்ரௌசர்ல குக்கியே அந்த சர்வர் எதுவுமே கிரியேட் பண்ணல, எக்ஸ்பைரியே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க கொடுத்தது 24 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. இதே ப்ரோக்ராமை நாளைக்கு வந்து ரீட் பண்றீங்க. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அந்த குக்கி ரீட் ஆகாது, ஏன்னா எக்ஸ்பைரி ஆயிடும். ஏன்னா 24 ஹவர்ஸ் தான் நீங்க இங்க செட் பண்ணிருக்கீங்க. ஆனா அதே ப்ரோக்ராமை நாளைக்கு வந்து ரீட் பண்ணி பாக்குறீங்க. அப்ப அந்த குக்கி இருக்குமா? இருக்காது, எக்ஸ்பைரி ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ அப்படி சப்போஸ் குக்கியே இல்லை, குக்கீஸ் இஸ் நல்னா அப்ப எதுவுமே வராது. நோ குக்கீஸ் ஃபவுண்ட். வாட் இஸ் த ஆன்சர் ஹியர்? சப்போஸ் யூ ஆர் ரன்னிங் த சேம் ப்ரோக்ராம் ஃபார் டுமாரோ. நாளைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நோ குக்கீஸ் ஃபவுண்ட்னு கிடைக்கும். இல்ல, இந்த ப்ரோக்ராமை நான் இப்பயே ரன் பண்ணி பார்க்கறேன், அப்ப எக்ஸ்பைரி இருக்காது, எக்ஸ்பைரி ஆயிருக்காது. ஸோ அப்ப என்ன ஆன்சர் பண்ணும் உங்களுக்கு? குக்கீஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நல். குக்கீஸ் வந்து நாட் ஈக்குவல் டு நல். நாட் ஈக்குவல் டு நல்னா அப்ப யூ ஆர் கோயிங் டு பிரிண்ட் த டேட்டா ஆஃப் த குக்கி. அந்த குக்கியை பத்தின எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். எத்தனை இருந்தது குக்கியோட லென்த்? 2. ஏன்னா யூ ஹாவ் 2 குக்கீஸ். ஒவ்வொரு குக்கியா ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் குக்கி ஆஃப் 0, குக்கி ஆஃப் 0 ரீட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன்? குக்கி. குக்கி ஆஃப் 0னா இங்க யாரு? ஃபர்ஸ்ட் நேம். குக்கி ஆஃப் 1னா யாரு? லாஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேமை தூக்கி குக்கியில போட்டுக்கிறோம். தென் அந்த குக்கியோட நேமை பிரிண்ட் பண்றோம், அந்த குக்கியோட வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். ஓகே, தென் another step. It's a loop தானே, I++. So second one. செகண்ட் ஒன் யாரு? லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் தூக்கி குக்கியில போட்டுக்கிறோம். லாஸ்ட் நேமோட நேமரை கெட் பண்றோம், லாஸ்ட் நேமோட வேல்யூ பிரிண்ட் பண்றோம். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராம்ல அவுட்புட் பாருங்க. நேம், ஃபர்ஸ்ட் நேம், வேல்யூ, ஜான். அப்ப அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன நேம் கொடுத்துருக்கேன்? நான் ஜான்னு கொடுத்துருந்துருக்கேன். அண்ட் செகண்ட் குக்கி நேம் என்னது? லாஸ்ட் நேம். அண்ட் அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? பிளேயர்னு கொடுத்துருக்கோம். அப்ப செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்துருப்பேன்? பிளேயர்னு கொடுத்துருக்கோம். ஓகே, so this is the concept. You are going to read the cookies from the browser. So you understand the concept here? புரியுதாமா? Any doubt? No, ma'am. Okay. And next one. இப்போ 2 ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். குக்கி எப்படி கிரியேட் பண்றது, குக்கி எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தோம். செகண்ட் ஸ்டேஜ்ல குக்கியை ரீட் பண்றோம். அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் யூ ஆர் கோயிங் டு டெலீட் குக்கீஸ் வித் சர்வ்லெட். அதாவது தானா டெலீட் ஆகுறது ஒண்ணு. ஏன்னா நீ என்ன ஏஜ் கொடுத்துருப்பியோ அதுக்கு தகுந்தாப்புல அது டெலீட் ஆயிடும், தானே டெலீட் ஆயிடும். இல்ல, ஐ வாண்ட் டு டெலீட் திஸ் குக்கி, நானே அதை டெலீட் பண்ணணும். ஆனா அதுக்கு லைஃப் டைம் இன்னும் இருக்கு, 24 ஹவர்ஸ்ல இன்னும் லைஃப் டைம் இருக்கு. ஆனாலும் ஐ வாண்ட் டு டெலீட் திஸ் குக்கி இமீடியட்லி. ஸோ த சிம்பிள் ஸ்டெப் இஸ் again set max age. அவ்வளவுதான். செட் மேக்ஸ் ஏஜ் கொடுத்து நீ கொடுத்தீங்கனாலே அது டெலீட் ஆயிடும். See here, the example is same program. அந்த குக்கியை ரீட் பண்றோம், என்ன மட்டும் போட்டிருக்கோம் பாருங்க. எப்படி டெலீட் ஆகும்? எந்த ஸ்டெப்ல அது டெலீட் ஆயிருக்கும்? இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். இந்த பார்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. ப்ளீஸ் எனிஒன் ரெஸ்பான்ஸ். இதுல என்ன இருக்கு? எப்படி டெலீட் ஆகும்? செட்மேக்ஸ் ஏஜோட வேல்யூ 0ன்னு இருக்கு. எஸ், குட். செட் மேக்ஸ் ஏஜ் வந்து நம்ம 0ன்னு கொடுத்துட்டோம்னா அந்த குக்கி டெலீட் ஆயிடும். அதுதான். போய் அதை போய் நம்ம ரைட் கிளிக் பண்ணி டெலீட் எல்லாம் ஆப்ஷன் கிடையாது. So the simple step through coding, what you are doing here, just cookie dot set max age of 0. 0ன்னு போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், இந்த குக்கி டெட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம்ல எந்த குக்கி மட்டும் டெலீட் ஆயிருக்கும்? 2 குக்கி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று, லாஸ்ட் நேம் ஒன்று இருக்கு. ஆனா இதுல எதை மட்டும் டெலீட் பண்றோம்?
ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் delete பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் நேம் எஸ் குட். அந்த ஃபர்ஸ்ட் நேம் குக்கியை மட்டும் தான் நம்ம delete பண்றோம். ஏன்னா நம்ம இங்க கம்பேர் பண்ணிடுறோம் பாருங்க. the சேம் ப்ரோக்ராம் முதல்ல குக்கீஸ் இருக்கான்னு பார்க்குறேன். எஸ் இருக்கு. இருந்தால் அந்த குக்கியை ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குக்கி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேமான்னு செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேமான்னு செக் பண்ணி இஃப் இட் இஸ் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா ஐ எம் செட்டிங் த மேக்ஸ் ஏஜ் ஆஃப் 0 செட் பண்ணி தென் ரிமூவிங் த குக்கீஸ் நேம். அவ்வளோதான் ரெஸ்பான்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த குக்கி டெலீட் ஆயிடும். சும்மா நமக்காக இது அந்த குக்கி என்ன குக்கி டெலீட் ஆச்சு அந்த வேல்யூ என்னங்கிறத நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ டெலிட்டட் குக்கி மட்டும் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இதில் டெலிட்டட் குக்கி என்னது? ஃபர்ஸ்ட் நேம். அந்த குக்கியோட நேம் என்ன, அந்த குக்கியோட வேல்யூ என்ன, எல்லாமே. ஸோ அடுத்த தடவை இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் டெலிட் ஆயிடுச்சுன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்கன்னா அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு? No cookies found. ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் டெலீட் பண்ணிட்டோம் போன வாட்டி. லாஸ்ட் நேம் மட்டும் இருக்கும் இல்லையா? ஆனா லாஸ்ட் நேம் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். லாஸ்ட் நேம் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். நோ குக்கி ஃபவுண்ட் இப்போ வராது. ரெண்டுமே டெலீட் ஆச்சுனா தான் டிஸ்ப்ளே. எஸ், ரெண்டுமே டெலீட் ஆனாதான் நோ குக்கீஸ் ஃபவுண்ட்னு வரும். ஸோ அதனால இங்கே ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வராது. இன்னொரு தடவை ரன் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு அவுட்புட் வராது. நேம், லாஸ்ட் நேம், வேல்யூ, பிளேயர் மட்டும் உங்களுக்கு இந்த அவுட்புட் வரும். சீக்கிரம் அதுதான் நெக்ஸ்ட் டைம். Again you read that, again you call the same program, and next time output what you are getting here, name, last name, value, player. So these are the things in the cookies. Okay, so நாளைக்கு இன்னும் செஷன்ஸ் இருக்கு. டேட்டாபேசஸ் பற்றி செஷன், டேட்டாபேசஸ் அண்ட் ஆப்லெட் டு சர்வ்லெட் கம்யூனிகேஷன் நிறைய டைமிங் தானே மேம்? சேம் டைமிங். நாளைக்கு வந்து இதே டைமிங் தான். ஓகே, 2 to 5 தான் நாளைக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நீங்கள் இப்போ யார் யார் இருக்கீங்களோ சேட்டில் உங்கள் மெசேஜ் போட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரோட போடுங்களேன். அதை அட்டெண்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். சேட்டில் எல்லாரும் போடுங்க. So please put your register number in the chat box. This is for your attendance. Name and register number. Okay. இல்லை register number போட்டால் கூட போயிடும். Okay, thank you all. We'll meet you tomorrow. And மற்றவங்க எல்லாம் நீங்க சாட்ல போட்டவங்க எல்லாம் லீவ் ஆயிடுங்க மீட்டிங் விட்டு. தேங்க்யூ மேம். Thank you all. Thank you. Others, please put your register number in the chat box and then you leave the meeting.
லோகேஷ், மேகா சந்திரசேகரன், பிரியா, பிரியங்கா, சரஸ்வதி, திவ்யபிரியா, கோமதி, திவ்யபிரியா, கோமதி, கோமதி, கார்த்திக், திவ்யபிரியா, சரஸ்வதி மீனா, மேகா சந்திரசேகரன், லோகேஷ், லீலா, லோகேஷ், லீலா, Priya V. S. Ma'am.